ஹாய் ஐஸ், இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான மூவி பார்க்க போகிறோம். வாங்க டிலே பண்ணாமல் ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். ஸ்டார்டிங்கில் நம்மளோட ஹீரோயின் நிஜாவை காமிக்கிறாங்க. அவன்ற ஒரு பையன்ட்டு ரொம்ப க்ளோஸ் ஆகிட்டு இருக்கா. அந்த பையன் எந்திரிக்க ட்ரை பண்ணுறான். பட் இவ விடாமல் அங்கே வந்துட்டு அவன்ட்டு கிஸ் பண்ணிவிட்டு ரொமான்ஸ்மே பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிடுறான். நெக்ஸ்ட் மார்னிங் எந்திரிச்சு பார்த்துட்டு நான் இப்போ எங்கே இருக்கேன், நான் ஒருவேளை செத்து எதுவும் போயிட்டேன்னா ஹெவனுக்கு வந்துட்டேனான்னு சொல்லிட்டு அவளுக்கு எதுவுமே புரிய மாட்டுது. அதுக்கப்புறம் அங்கே கண்ணாடியை வந்துட்டு நோட்டீஸ் பண்ணுறா. கண்ணாடியை பார்த்துட்டு அவளுக்கு ரொம்பவே ஷாக்காகி போயிடுது. ஏன்னா வந்துட்டு அவள் ஃபேஸ் வந்து டோட்டலாக மாறி ஒரு பப்ளி மாதிரி வந்துட்டு இருந்துச்சுக்கோமேன்னு சொல்லிட்டு ஷாக் ஆயிடுச்சுக்கா. அதுக்கப்புறம் தான் புரியுது 70th செஞ்சுரிக்கு ரீபானை வந்திருக்கான்னு. ஐயோ கடவுளை, என்னாச்சு எனக்குன்னு சொல்லிட்டு அவளுக்கு கவலையாயிடுச்சு இருக்கும்போது அவள் ஒரு விஷயத்தை பற்றி யோசிச்சு பார்க்குறான். இந்த பொண்ணுக்கு என்ன நடந்துச்சுன்னு. பாய் ஃப்ரெண்டை போய் மீட் பண்ணுறதுக்காக போயிருக்கா. அப்போ அவங்க பாய் ஃப்ரெண்ட் நம்ம ஹீரோயின்ட்ட, நீ வந்துட்டு ரொம்பவே நல்லா படிக்கிற பொண்ணு, யூனிவர்சிட்டிலையுமே அட்மிஷன் கிடச்சிருக்கு, நீ நல்லா தொடர்ந்து படி, நான் கண்டிப்பாக ஒன்று தான் மேரேஜ் பண்ணிக்கிறவேன்னு சொல்லிட்டு 2 பேருமே சேர்ந்து ட்ரிங்க் பண்ணியிருக்காங்க. பட் குடிச்ச கொஞ்ச நேரத்துலேயே அந்த பொண்ணுக்கு ரொம்ப ஹாட்டாக ஃபீல் ஆகிட்டுருக்கு. ஸோ வந்துட்டு அங்கே அதுக்கப்புறம் தான் புரியுது அங்கே ட்ரிங்க்ஸில் ட்ரக்காக கலந்துருக்கான்னு. அவளை கொண்டு போய் வந்துட்டு ஒரு பர்சனோட வீட்டுக்கு வெளியாகவே போட்டுட்டு அந்த பர்சனையுமே அடித்து அங்கே பக்கத்தில் உட்கார வச்சிடுறான். அதான் நம்மளோட ஹீரோவுமே எல்லாம் பிளான் பண்ணி நம்ம ஹீரோயினை மாட்ட வைக்கணுன்றதுக்காக பண்ணியிருக்கான். ஸோ இது எல்லாத்தையுமே இப்போ நினச்சி பார்த்துட்டு அவளுக்கு அங்கே ரொம்பவே கில்ட் ஆகிட்டுருக்கு. அப்போங்க நம்ம ஹீரோ வந்ததுமே ஹீரோயினுக்கு ரொம்பவே கில்ட்டி ஆகிட்டுருக்கு. பட் அவன்கிட்ட, நீ இதை பற்றி எதுக்குமே வந்துட்டு பதில் சொல்லணும்னு அவசியம் கிடையாது, எல்லாமே ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் தான், நம்ம மறந்துடலாம்னு சொல்லிட்டு இருக்கும்போதே அவளோட அங்கே அந்த பாய் ஃப்ரெண்ட்லி அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வந்துடுறாங்க. நீ எப்படிப்பட்ட கேவலமான ஒரு பொண்ணு, நீ ஏன் கூட சேர்ந்து ரிலேஷன்ஷிப்பில் இருந்துட்டு இவன் கூட இப்படி தப்பான வந்து வேலை பண்ணியிருக்கியா, நான் உன்ன மாதிரி ஒரு லேடியை வந்துட்டு கண்டிப்பாக மேரேஜே பண்ணிக்க மாட்டேன், நான் உன்னை பிரேக்கப் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அவன் பிளான் பண்ணி தான் இது எல்லாமே பண்ணிட்டுருக்கான். அப்போ அவங்க அம்மாவும் வந்துட்டு, என் பையனை விட்டு நீ போயிரு, நீ என்ன தைரியம் தான் இப்படி கேவலமான வேலை பண்ணுவேன்னு சொன்னதுமே அதை கேட்டுட்டு ஹீரோயின் ரொம்ப கோமாயிடுறா. நம்ம ஸ்கூல் படிக்கிறப்ப இருந்து லவ் பண்ணிட்டுருக்கோம், அப்போ இருந்து இப்போ வரைக்கும் என் குடும்பம் தான் உனக்கு எல்லா செலவுமே பண்ணிட்டுருக்காங்க, என்கிட்ட வாங்கி தின்னுட்டு இப்போ நீ ஏன் மேலே வந்து பழிய போட்டுட்ருக்கியா, எல்லாமே நீ பிளான் பண்ணி பண்ணிட்டுருக்க, நீ என்னமோ வந்துட்டு என்ன வேணான்னு சொல்கிறதுக்கு உனக்கு ஃபஸ்ட்டு ரைட்ஸ் இருக்கா, நான் வந்துட்டு சொல்கிறேன் நீ தான் எனக்கு தேவை கிடையாதுன்னு சொல்கிறா, நான் உன்னை அப்படியே சும்மா விட்டுருவேன் நீ நினைக்கிறியான்னு சொல்லிட்டு போட்டு பயங்கரமாக வந்துட்டு அங்கே அடிக்க ஆரம்பிச்சிடுறா. அதை பார்த்துட்டு அவன் பயந்து போயிட்டு, அம்மா ப்ளீஸ் காப்பாற்றுங்கன்னு சொன்னதும், எதுக்காக என் பிள்ளையை போட்டு அடிக்கிற, விடுன்னு சொன்னதுமே, ஒழுங்காக அவன் பையன் வாங்கின காசு எல்லாத்தையும் கொடுன்னு சொன்னதுமே அந்த லேடி பயந்து போயிட்டு எங்கள் காசு எடுத்து கொடுக்குறாங்க. அப்போ அவள், இந்த காசை கொடுத்துட்டேன்னா இவ்வளோ நாளாக என் வீட்டில் வாங்கி தின்னையே, அதெல்லாம் எப்போ கொடுக்க போகிறேன்னு சொன்னதுமே அவன் பயந்து போயிட்டு, நீ இப்போ கொடுத்தாடியே நான் மறக்க மாட்டேன், எல்லாத்தையும் பே பண்ணிடுறேன்னு சொல்லிட்டு இருக்கும்போது அங்கே அந்த ஊரோட பெரிய தலைவர் மாதிரி ஒருத்தர் இருக்கார், அந்த அங்கிள் தான் வர்றாரு. அவரை பார்த்ததுமே, ப்ளீஸ் நீங்கள் வந்துட்டு காப்பாற்றுங்க, இவன் கூட சேர்ந்து தப்பு பண்ணிவிட்டு இப்போ என் மேலே பழிய போட்டுட்டு என்னவே இப்படி டீஸ் பண்ணிவிட்டு அடிச்சிட்ருக்கா, நீங்கள் தான் காப்பாற்றணும்னு சொன்னதும் அப்போ அவர் வந்துட்டு, என்ன இதெல்லாம் நீங்கள் எதுக்காக இந்த கிராமத்தோட பேரை கெடுக்குறீங்கன்னு சொன்னதுமே, நீங்கள் நினைக்கிற மாதிரி எதுவுமே கிடையாது, நானும் அவனுமே வந்துட்டு நேற்று வந்து மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் தான், எல்லாமே இவன் பிளான் பண்ணி பண்ணதுன்னு சொன்னதும், எப்படி இருந்தாலுமே தப்பு தானே, இப்படிலாம் வந்துட்டு இந்த கிராமத்தில் இருந்துட்டு இருந்தா அங்கே வந்துட்டு குடும்பத்தோட மானமே போயிடும், நீங்கள் ஒழுங்காக வந்துட்டு 2 பேருமே சேர்ந்து மேரேஜ் பண்ணிக்கிறணும்னு சொன்னதுமே அதை கேட்டுட்டு நம்ம ஹீரோயின் அங்கே ரொம்பவே ஷாக் ஆகிடுறா. பட் நம்ம ஹீரோ, எனக்கு அவ்வளோ மேரேஜ் பண்ணிக்கிறதுல எந்த ஒரு கஷ்டம் இல்லை, நான் பண்ணிக்கிறதுக்கு ரெடியாக இருக்கேன்னு சொல்கிறான். ஸோ நாளைக்கு நீங்கள் போய் வந்துட்டு மேரேஜ் சர்டிஃபிகேட் வாங்கிக்கோங்க அப்படின்றத அவர் சொல்கிறாரு. அதே மாதிரி அங்கே 2 பேருமே போய் மேரேஜ் சர்டிஃபிகேட்டுமே வாங்கிட்டு வந்தோமே அந்த அங்கிள் ரொம்பவே தேங்க்யூமா, நீங்கள் வந்துட்டு மேரேஜ் பண்ணிக்கிட்டதுக்கு அப்படின்றத சொல்கிறாரு. நீங்கள் 2 பேரும் சேர்ந்தே ஹாப்பியாக இருங்க, சரி நீங்கள் இதுக்கப்புறம் வந்துட்டு கிளம்பி போங்க, உங்களுக்கு வீடு ஏதாச்சும் நான் ஏற்பாடு பண்ணி தரணுமான்னு சொன்னதும், இல்லை அதெல்லாம் வேணாம் நாங்கள் பார்த்துக்குறோன்னு சொல்கிறாங்க. நம்ம ஹீரோயின், சரி நீ வந்துட்டு வேலை கிளம்பு, நான் வந்து என்னோட திங்ஸ் எல்லாத்தையுமே பேக் பண்ணிவிட்டு அங்கே வந்துக்கிறேன்னு சொன்னதும் அவனுமே ஓகேன்னு சொல்லிட்டு போகிறான். அவங்க போய் கொஞ்ச நேரத்தில் பார்த்தா இந்த லீ அங்கே அந்த அவர்கிட்ட போயிட்டு, அங்கிள் நான் உங்களுக்கு ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன், நீங்கள் மட்டும் எனக்கு ஹெல்ப் பண்ணலைன்னா இந்த குண்டமாட்டை நான் மாட்டிட்டு சாகிற ஃபுல்லாக கிடந்திருக்கும்னு சொல்லிட்டு அங்கே பேசிகிட்டு இருக்கான். ஸோ இந்த ஆளுமே ஹெல்ப் பண்ணியிருக்காரு அந்த விஷயத்துக்கு. அங்கே அதெல்லாமே பார்த்துட்டு நம்ம ஹீரோயின், நீ இப்படியாடா வேலை பண்ணிட்டுருக்கா பாரு, நான் உன்னை என்ன பண்ணுறேன் அப்படின்றத சொல்கிறா. பிறகு வீட்டுக்கு அவங்க பேரண்ட்ஸை மீட் பண்ண வந்துட்டு இப்படி மேரேஜ் பற்றி சொன்னதுமே அவங்க ரொம்ப ஷாக் ஆகிடுறாங்க. என்னம்மா சொல்லிட்டு இருக்க, என்ன வேலை நீ பண்ணின அப்படின்றத சரி கேட்டதும் அவள் வந்துட்டு நடந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே சொல்கிறா. அதை கேட்டுட்டு அவங்க அப்பாவுக்கு ரொம்ப கோவமாயிட்டு, அவனுக்கு என்ன தைரியம் தான் இப்படி கேவலமான வேலை பண்ணியிருப்பான், நான் உன்னை ஒரு வழி பண்ணுறேன் அப்படின்றத சொன்னதும், அப்பா நான் என்ன உன்னை சும்மா விடுவேன் நீங்கள் நினைக்கிறீங்களா, நீங்கள் ஒன்றும் பண்ண வேணாம் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்றத சொல்கிறா. இன்னுமே அவன் பாருங்கள் என்ன மாதிரி ஆக போகிறான் அப்படின்றத சொல்லிட்டு இருக்காங்க. பிறகு நம்ம ஹீரோயின் அங்கே போயிட்டு அங்கே சில பேப்பர்ஸ் எல்லாமே இருக்குது, அதை எடுத்து அங்கே ஓப்பன் பண்ணி பார்க்குறா. அதில் வந்துட்டு எப்படி உடம்ப வந்துட்டு வெயிட் லாஸ் பண்ணுறதுன்றதெல்லாம் போட்டிருக்காங்க. ஸோ அங்கே ஒரு மாத்திரையுமே இருக்குது, இதை பேசாமல் எடுத்து சாப்பிட்டு நான் வந்துட்டு என்னோட வெயிட் லாஸை கண்டினியூ பண்ணணும்னு சொல்லிட்டு அவங்க யோசிச்சுட்டு இருக்கும்போது அவங்க அம்மா சாப்பாடு எல்லாமே கொண்டு வந்து கொடுக்குறாங்க. உனக்கு பிடிச்ச டிஷ்ஷாமே நான் பண்ணியிருக்கேன், எல்லாத்தையுமே நீ சாப்பிட்டுன்னு சொன்னதும், அம்மா இந்த ஃபுட்டெல்லாம் எனக்கு வேணாம், நான் உடம்ப வந்துட்டு வெயிட் லாஸ் பண்ணணும்னு சொன்னதும், என்ன பேசிகிட்டு இருக்க, யார் சொன்னது நீ குண்டா அசிங்கமாக இருக்குன்னு, நீ வந்துட்டு பியூட்டிஃபுல்லாக இருக்க நார்மலாக தான் இருக்கேன்னு சொன்னதுமே, அம்மா எனக்கே தோணுது நான் குண்டாக தான் இருக்கேன்னு, ஸோ வந்துட்டு நான் எனக்கு இந்த சாப்பாடு வேணாம், நான் வந்து என்னோட வெயிட்டை லாஸ் பண்ணி ஆகணும் அப்படின்ற சொல்லிட்டு அங்கேருந்து போனதுமே, ப்ளீஸ் நீ சொல்கிறத கேளு அவங்க அம்மா சொல்கிறாங்க. பட் ஹீரோயின் முடியாதுன்னு சொல்லிடுறா.
அப்போ நம்ம ஹீரோயின் அந்த சாப்பாடை எடுத்துகிட்டு போகும்போது அந்த லியோ அவனோட கேர்ள் ஃப்ரெண்ட் லின்மே அங்கே வர்றாங்க. அந்த கூட ஜால்ராஸுமே சேர்ந்து தான் வந்திருக்காங்க. ஏன்னா எனக்கு சாப்பாடு எடுத்துகிட்டு வந்திருக்கியா, நான் தான் உன்னை வேணான்னு சொல்லிட்டு விட்டுட்டேனே, அப்புறம் ஏன் இப்படி என் பின்னாடி சுற்றிட்டு இருக்கேன்னு சொல்லி அங்கே கேட்டுட்டு ரொம்ப இன்சல்ட் பண்ணதுமே, ஐயோ நீ என்னப்பா இப்படிலாம் பேசிகிட்டு இருக்க, நான் வந்துட்டு எங்கள் டாக் வந்துட்டு எடுத்துகிட்டு போனேன் ஃபுட்டை, ஆனால் ஊடால இப்படி 2 டாக் வரும்னு எனக்கு என்ன தெரியும், சாப்பாடு கம்மியாக தான் இருக்குன்னு சொல்லிட்டு அவள் ரொம்ப இன்சல்ட் பண்ணிட்டு பேசுகிறா. அதை கேட்டுட்டு அவனுக்கு ரொம்ப கோவமாயிருது. அப்போ அங்கே நம்ம ஹீரோவுமே வந்துடுறான். நீங்கள் தேவையில்லாமல் என்னோட ஒய்ஃப்ட்ட வந்துட்டு பிரச்சனை பண்ணாதீங்கன்னு சொன்னதும், எனது ஒய்ஃபா இவளை போய் நீ வந்துட்டு ஒய்ஃப்னு சொல்லிட்டு இப்படி சுற்றிட்டு இருக்கியே, உனக்கெல்லாம் கொஞ்சம் கூட அசிங்கமாகவே இல்லையா, இவட்ட என்னத்தை பார்த்தேன்னு சொல்லிட்டு நீ வந்துட்டு இப்படி வந்துட்டு இவ பின்னாடி சுற்றுறன்னு சொல்லிட்டு ரொம்ப இன்சல்ட் பண்ணுறாங்க. அங்கே வந்துட்டு இவனோட கேர்ள் ஃப்ரெண்டை பாரு, பார்க்குறதுக்கு எவ்வளோ வந்துட்டு அழகாக சாமிங்காக இருக்கான்னு, ஆனால் இவ்வளோ பாரு எந்த விதத்தில் ஏதாச்சும் வந்துட்டு ஒரு பொண்ணு மாதிரி சேஃப் இருக்கா, அக்லியாக இருக்கான்னு சொல்லிட்டு ரொம்பவே வந்து இன்சல்ட் பண்ணுறாங்க. அதெல்லாமே கேட்டுட்டு நம்ம ஹீரோயினுக்கு ரொம்ப அங்கே வந்துட்டு கோவமாக தான் இருக்குது. அவள் வந்துட்டு பொறுத்துட்ருக்கா. இப்போ நம்ம ஹீரோ அழகுன்றது மனசை பொறுத்து தான், பார்க்குற பார்வை தான், என்னோட ஒய்ஃப் பியூட்டிஃபுல்லாக தான் இருக்கா, அவளை பற்றி நீ பேசாதன்னு சொல்லிட்டு ரொம்பவே இன்சல்ட் பண்ணதுமே நம்ம ஹீரோயினுமே ரொம்பவே கோவப்பட்டு அந்த லீயை வந்துட்டு இன்சல்ட் பண்ணிட்டுருக்கா. ஓசியில் பிடிங்க தின்னு நாயெல்லாம் இன்னைக்கு வந்து பேசுது பாருன்னு. அதை கேட்டுட்டு அவன் கோவமாயிட்டங்க அடிக்க வரும்போது நம்ம ஹீரோங்க கையை பிடிச்சி விடுறான். என் பொண்டாட்டி மேலே கையை வச்சேன்னா கண்டிப்பாக கையை உடச்சிருவேன்னு சொன்னதும் அதை கேட்டுட்டு அந்த லின்னுக்கு ரொம்ப கோவமாயிருது. என்ன தைரியம் தான் நீ அவர்கிட்ட இப்படி பேசுவ, நீ இந்த ஊருக்குள்ளே இருக்கணும்னா எங்களோட பேச்சை கேட்டு எங்களுக்கு அடியில் தான் நீ வாழ்ந்தாகணும், ஏதாச்சும் வந்துட்டு பேசிட்டு இருந்தேன்னா கண்டிப்பாக நான் உன்னை சும்மா விட மாட்டேன்னு சொல்லிட்டு ரொம்ப திமிரா பேசுனதுமே, என்னது உங்கள் பேச்சை கேட்டு உங்களுக்கு அடியில் இருக்கணுமான்னு சொல்லிட்டு ஹீரோயின் கோவப்பட்டுச்சுக்கா. நினச்சேன்னா இந்த ஊரில் உங்களை இல்லாமல் பண்ணிடுவேன்னு சொல்லிட்டு இப்படியே பிரச்சனை ஆகிட்டு இருக்கு. அங்கே நம்ம ஹீரோயினோட பாடி ஷேமிங் ரொம்ப தொடர்ந்து பண்ணிகிட்டே இருக்கவுமே, உங்களுக்கு நான் சவால் விடுறேன், இன்னும் ஒரே மாதம் தான் என் பாடி வந்துட்டு ஸ்லிம் ஆக்கி நான் பியூட்டிஃபுல்லாக மாறி காமிக்கிறேன், அப்படி மாறிட்டேன்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னு சொல்லிட்டு கேட்டதும், ஃபஸ்ட்டு நீ வந்துட்டு தோற்று போயிட்டேன்னா எங்கள் முன்னாடி நீ டவுன் பண்ணிவிட்டு மன்னிப்பு கேட்கணும் அப்படின்ற சொன்னதுமே, சரி நான் அதுக்கு ஒத்துக்கிறேன், அதே மாதிரி நீங்களுமே வந்துட்டு பண்ணணும்னு சொன்னதும், என்னால் அதெல்லாம் முடியாதுன்னு சொல்லிட்டு எங்கே பேசும்போது நம்ம ஹீரோ, நீ எதுக்காக இவங்ககிட்டலாம் போய் இந்த மாதிரிலாம் சவால் விட்டுட்ருக்க, நீ எப்படி இருக்கே எனக்கு அப்படியே பிடிக்குதுன்னு சொன்னதுமே, பார்த்தே இல்லை உன் பாய் ஃப்ரெண்டுக்கு உன் மேலே நம்பிக்கை இல்லை, நீ எப்படி போய் அப்புறம் ஸ்லிம் ஆவ அப்படின்ற சொல்லிட்டு கேட்டதுமே, நம்பிக்கை இல்லாமல் கிடையாது, இவங்கள மாதிரி ஆளுங்ககிட்ட போய் வந்துட்டு எதுக்கு நம்ம வாய் கொடுக்கணும்னு சொன்னதும் நம்ம ஹீரோயின், அதெல்லாம் தேவை கிடையாது, கண்டிப்பாக நான் வந்துட்டு வாழ்க்கையில் ஜெயிச்சு காமிப்பேன், இவங்க வந்துட்டு என் முன்னாடி வந்துட்டு நீடன் பண்ணி மன்னிப்பு கேட்க தான் போகிறாங்கன்னு சொல்கிறா. ஸோ வந்துட்டு அவங்க அங்கேருந்து போனதுமே பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோட்ட, இந்த சாப்பாடு வந்துட்டு என்னோட அம்மா உனக்காக ஸ்பெஷலாக ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க, சாப்பாடை சாப்பிடுன்னு சொன்னதும், வா நம்ம 2 பேருமே ஷேர் பண்ணி சாப்பிட்லான்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் வேணாம், நான் வந்துட்டு சொன்னது தான், என் பாடியை வந்துட்டு நான் லூஸ் ஆக்கி காமிப்பேன்னு சொல்லிட்டு அவங்க இருந்து போயிட்டுருக்கான். இப்படியே வந்து 1 மந்த் ஆஃப்டர் காமிக்கிறாங்க. அங்கே நம்ம ஹீரோ வந்து நின்றுட்டுருக்கான். அப்போ அவங்க ஃப்ரெண்ட்ஸ் அவங்க எல்லாருமே வந்துட்டு, என்ன எங்கே அவளை ஆளை காணோம், ஒரு வேளை பயந்து வந்துட்டு போட்டியில் தோற்று போயிட்டு ஓடி போயிட்டாளா, நீட் பண்ணி மன்னிப்பு கேட்கணும்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப இன்சல்ட் பண்ணிட்டு இருக்கும்போது, அங்கே ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு கேர்ள் அங்கே வந்துட்டுருக்கா. பார்த்தா அது நம்மளோட ஹீரோயின் தான். ரொம்ப அங்கே வந்துட்டு வெயிட்டை லாஸ் பண்ணி ரொம்ப அழகாக வர்றா. அதை பார்த்துட்டு அவங்க ஷாக் ஆகி போயிட்டு, என்னப்பா இது உண்மையிலேயே அவதானா, இவ என்ன வந்துட்டு லின்னோட பார்க்க பியூட்டிஃபுல்லாக இருக்கா, ரொம்ப ஸ்மார்ட்டாக இருக்காளேன்னு சொல்லிட்டு அங்கே பேசினதுமே, அதை கேட்டுட்டு அவளுக்கு ரொம்பவே அங்கே வந்துட்டு வயிற்றுச்சலாயிட்டு இருக்கா. அங்கே வெயிட் மிஷின்லாம் கொண்டு வர சொல்லி அங்கே வெயிட் பார்த்தா அவளை விட இந்த பொண்ணு வந்துட்டு கம்மியாக இருக்கா. அதை பார்த்துட்டு அந்த லின்னுக்கு ரொம்ப ஷாக்காகி போயிட்டு, என்ன நடந்துட்டுருக்கு, நீ 100+ இருந்த, எப்படி வந்துட்டு வெயிட்டை லாஸ் பண்ண அப்படின்ற சைட்டு அங்கே கேட்டுட்டு, இப்படியே வந்துட்டு அவங்களுக்குள்ள வந்துட்டு அங்கே பிரச்சனை போயிட்டுருக்கு. நம்ம ஹீரோயின், நீ இப்போ வெட்டி பேச்செல்லாம் பேசிகிட்டு இருக்கக்கூடாது, காம்படிஷன் வச்சா நீ அதில் தோற்று போயிட்ட, சொன்னபடி நீ இப்போ மன்னிப்பு கேளுன்னு சொன்னதும், வேறு வழி இல்லாமல் அவட்ட மன்னிப்பு கேட்டதுமே, ஹஸ்பண்டையுமே கேளு அதான பேச்சு அப்படின்றத சொன்னதும், வேறு வழி இல்லாமல் போயிடுது. அங்கேயுமே வந்துட்டு அவங்க மன்னிப்பு கேட்டுட்ருக்கா. லியோட அங்கே ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே உண்மையிலேயே ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கா, ரொம்ப வந்துட்டு ஸ்மார்ட்டாக இருக்காப்பான்னு சொல்லிட்டு பேசினதும் இன்னும் ரொம்ப வயிறறிஞ்சிட்ருக்கு. அந்த லீயை பார்த்தா ஹீரோயினை வச்சக்கன்னு வாங்காமல் பார்த்துட்ருக்கான். அதை பார்த்துட்டு இந்த லின்னுக்கு ரொம்ப கோவமாயிட்டு வேமா பிடிச்சி இழுத்துட்டு, நீ இப்போ என்ன மாதிரி வேலை பண்ணிகிட்ருக்க, நீ என்ன நினச்சி இப்படி பண்ணிட்டுருக்கன்னு சொல்லிட்டு அவள் ரொம்ப கோவப்படுறா. ஏன்னா உனக்கு அவள் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக தெரியலான்னு சொன்னதும், எனக்கு அது ஏன் அவள் அப்படி தெரிய போகிறா, அவள் இன்னுமே எனக்கு பார்க்க அசிங்கமாக தான் இருக்கா, ஒன்றை மாதிரி வருமானு சொல்லிட்டு அங்கே வந்துட்டு பேசிட்டு எப்படியோ சமாதானப்படுத்தினதுமே அங்கே ரொம்பவே அவளுக்கு ஹாப்பியாக இருந்தது. அதை கேட்டுட்டு அப்போங்க நம்ம ஹீரோ, நீ உண்மையிலே வந்து சாதிச்சு காமிச்சிட்ட அப்படின்ற சைட் அவளை அங்கே பாராட்டிட்டு இருக்கும்போது, நான் இதுக்கு உனக்கு தான் தேங்க்யூ சொல்லணும், நான் உன்ட்ட வந்து சாரியுமே கேட்டுக்கிறேன், என்னால் தான் உன்னை ரொம்பவே அசிங்கப்படுத்திட்டாங்களான்னு சொன்னதும், நீ என்ன இப்படிலாம் பேசிகிட்டு இருக்க, நம்ம 2 பேரும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப், நான் என்ன கஷ்டம் வந்தாலுமே சேர்ந்து தான் அதை சமாளிக்கணும் அப்படின்றத சொல்கிறான். அப்போ அங்கே அந்த லின்னுக்கு வந்துட்டு இன்னுமே ரொம்ப வயிறறிஞ்சிட்டு, நீ இன்னும் வேலை வெட்டி இல்லாமல் இருந்துட்டு தானே இருக்க, நான் உனக்கு வேலை கொடுக்குறேன் வான்னு சொல்லிட்டு அங்கே வந்து கூட்டிகிட்டு போயிட்டு, நீ வந்துட்டு இங்கே சாப்பாடு எல்லாமே சமைச்சு கொடுக்கணும், அடுப்பு விறகு எல்லாமே இருக்கு பாரு அப்படின்றத சொல்கிறா. தண்ணி வேணும்னா அந்த சைடு எடுத்துக்கோங்கன்னு சொல்லிட்டு இருக்கா. அதை கேட்டுட்டு அங்கே நம்ம ஹீரோயின், அப்படிலாம் நீ பண்ணணும்னு அவசியம் கிடையாதுன்னு சொல்லும்போது, நம்ம ஹீரோ, நான் ஏதாச்சும் வேலை பார்க்கணும்ல பண்ணுறேன்னு சொல்கிறான். பட் அவன் வந்துட்டு சிட்டியை சேர்ந்த பையன், அவனுக்கு வந்துட்டு இந்த வில்லேஜில் என்ன பண்ணுவாங்கன்னு எதுன்னு சரியாகவே தெரியாது, வேணுக்குன்னு இன்சல்ட் பண்ணணும் தான் அவள் வேலை பண்ணிட்டு இருக்கா. நாங்கள் வந்துட்டு 5 மணிக்கெலாம் சாப்பிட்ருவோம், அதுக்கு முன்னாடியே சாப்பாடு ரெடி ஆச்சுன்னா ஓகே தான் அப்படின்ற சொல்லிட்டு பழி வாங்கி அசிங்கப்படுத்தணுன்றதுக்காக இந்த மாதிரி வேலை பண்ணிட்டு போகிறா.
அப்போங்க நம்ம ஹீரோ சீஸ் இல்லை அங்கே பாஸ்தா இந்த மாதிரி எதுவுமே இல்லையே, நான் எப்படி வந்துட்டு பண்ணுவேன், எந்த ஒரு வெஜிடபிளுமே இல்லையேன்னு சொன்னதுமே, நீ வெயிட் பண்ணுன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் அங்கே போய் சில அங்கே கீரை அந்த மாதிரிலாம் பிடுங்கிட்டு வரா. நீ அடுப்பை பற்ற வை பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு பேன் கேக் பண்ணலான்னு சொல்லிட்டு அங்கே ட்ரை பண்ணிட்டு இருக்கா. அதை பார்த்துட்டு அவன் அங்கே ரொம்ப ஷாக் ஆகி போயிட்டு, எப்படிப்பா இதில் போய் பண்ண முடியும்னு சொன்னதும், நீ வெயிட் பண்ணு நான் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப சூப்பராக அங்கே சாப்பாடுலாமே ரெடி பண்ணதுமே அங்கே அங்கே வந்துட்டு 2 அங்கிள் வர்றாங்க. அவங்க அந்த பேன் கேக்கை சாப்பிட்டு பார்த்துட்டு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குது, நீ வந்துட்டு எவ்வளோ சூப்பராக குக் பண்ணியிருக்க தெரியுமா, நீ ஏன் இப்படி இதில் போய் குக் பண்ணணும், ஒரு காஃபே மாதிரி ஆரம்பிச்சு அதில் நீ வந்துட்டு இதை சேல்ஸ் பண்ணேன்னா ரொம்பவே நல்லா பிஸ்னஸ் நடக்குமேன்னு சொன்னதுமே, நான் இதை பற்றி யோசிக்கவே இல்லை, கண்டிப்பாக நான் ட்ரை பண்ணுறேன்னு சொல்கிறான். அவங்களுமே சிலவங்க வந்துட்டு சாப்பாடு எடுத்துகிட்டு அங்கே இருந்து போயிடுறாங்க. பிறகு பார்த்தா அந்த லின் அங்கே வந்துட்டு சிலவங்க ஒர்க்கர்ஸுமே வர்றாங்க. சாப்பாடு எங்கள் டயத்துக்கு பண்ணி வைன்னு சொன்னோமா இல்லையா, நாங்கள் வந்து சாப்பிட்றதுக்கு என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு கேட்டதுமே, கண்ணெண்ண தெரியலையா அங்கே சாப்பாடு இருக்கு பாருன்னு சொன்னதும், அங்கே அந்த பேன் கேக் அவங்களுமே எடுத்து சாப்பிட்டுட்டு வாவ் ரொம்ப சூப்பராக இருக்குது, இப்போ வரைக்கும் இந்த மாதிரி சாப்பிட்டதே இல்லைன்னு சொல்லிட்டு பாராட்டினதுமே, அதை பார்த்துட்டு அவள் ரொம்பவே அங்கே வந்துட்டு ஷாக்காகி போயிடுறா. எதுவுமே கொடுக்காம எப்படி வந்துட்டு இவ எப்படி ரெடி பண்ணான்னு சொல்லிட்டு. அப்போ அங்கே அந்த அங்கிள் வந்துடுறாங்க. நீ என்ன டயத்துக்கு ஒர்க்குக்கெலாம் வர மாட்டேயான்னு சொல்லிட்டு அந்த லின்னை பிடிச்சவங்க திட்டிகிட்டு இருக்காங்க. உனக்கு வந்துட்டு அப்படி வேலை பார்க்க விருப்பம் இல்லைன்னா சொல்லிடு, வேறவங்கள வச்சு வேலை பார்த்துக்கலாம், இன்னைக்கு பாரு இவ வந்துட்டு எவ்வளோ சூப்பராக சாப்பாடு சமைச்சிருந்தா தெரியுமா, எல்லாம் இவ்வளோ தான் பற்றி புகழ்ந்து பேசிகிட்டு இருக்காங்க, பேசாமல் அந்த ஜாப் அந்த பொண்ணுக்கே கொடுத்துட்டோன்னா டபுள் சேலரியாக கூட கிடைக்கும், நீ வந்துட்டு பேசாமல் வீட்டுக்கு போய் உட்காருன்னு சொல்லிட்டு ரொம்ப இன்சல்ட் பண்ணதுமே அதை கேட்டுட்டு அவளுக்கு ரொம்பவே வயிறறிஞ்சு போயிடுது. அவன் நான் இப்போ வர உடனே வேலைக்குன்னு சொல்லிட்டு அவங்க இருந்து போயிட்டுருக்கா. ஸோ இவங்க 2 பேருமே ரொம்ப சந்தோஷமாயிட்டு இருக்காங்க. நம்ம ஷூ அவட்ட ரொம்பவே தேங்க்யூ சொல்கிறான். உன்ன மாதிரி ஒரு ஒய்ஃப் கிடைக்க நான் வந்துட்டு கொடுத்து வச்சிருக்கணும், உன்னால தான் எனக்கு இவ்வளோ எல்லாமே சக்ஸஸ் ஆகிட்டு இருக்குன்னு சொன்னதும், ஹஸ்பண்ட் ஒய்ஃப்னா சேர்ந்து தான்ப்பா நீ வந்துட்டு கஷ்டப்படணும், எல்லா சந்தோஷத்தையும் அனுபவிக்கணும்னு சொன்னேன், அதே தான் நடந்துட்டு இருக்கு, கஷ்டப்பட்டு உழைச்சா என்றைக்குமே வந்துட்டு பலன் இருக்க தான் செய்யும்னு சொல்லிட்டு பிறகு அவங்க பேரண்ட்ஸை மீட் பண்ணுறதுக்காக போகிறா. அப்போ அவங்க என் பொண்ணு பார்க்க எவ்வளோ பியூட்டிஃபுல் ஆகிட்டா அப்படின்றத சொல்லிட்டு இருக்காங்க. அம்மா எனக்கு இப்படி கஃபேல ஒர்க்கு கிடச்சிருக்குன்னு சொன்னதும், என்னது கஃபேலையா உனக்கு சமைக்கவே தெரியாதேன்னு சொன்னதும், என்னை நீங்கள் ரொம்ப தப்பாக புரிஞ்சிட்டு இருக்கீங்கன்னு சொல்லிட்டு அவங்க சாப்பாடு செஞ்சுட்டு வரேன்னு போகிறா. அங்கே நம்ம ஹீரோவுமே வந்துடுறான். ஸோ 3 பேருக்குமே எங்கள் நூடுல்ஸ்லாம் பண்ணி கொண்டு வந்து கொடுத்ததுமே அதை சாப்பிட்டு பார்த்துட்டு வாவ் என் பொண்ணு இவ்வளோ சூப்பராக சமைக்க வேற ஆரம்பிச்சிட்டான்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாயிட்டு இருக்கு. அப்போ அங்கே நம்ம ஹீரோ அங்கே வந்துட்டு சாப்பாடு பாத்திரத்தெல்லாம் எடுத்துகிட்டு போய் கழுவு போனதுமே, நீங்கள் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க விடுங்க அப்படின்ட்டு சொல்கிறாங்க. நீங்கள் என்ன பேசிட்டு இருக்கீங்க, நான் வந்துட்டு பையனாக இருந்தால் என்ன பண்ணக்கூடாதா, நானுமே உங்களுக்கு புள்ள மாதிரி தான் சொல்லிட்டு அவங்க போனதுமே அவங்க அம்மாவுக்கு அங்கே ரொம்பவே ஹாப்பி ஆகிட்டு இருக்கு. பிறகு நம்ம அங்கே ஹீரோயின் பக்கத்தில் அங்கே ரொம்பவே க்ளோஸாக வந்துட்டு இருக்கான். அவளுக்கு ரொம்ப அங்கே ஆக்வர்டாக ஃபீல் ஆகிருது. என்ன வந்துட்டு எதுக்காக புதுசாக எனக்கு இப்படிலாம் தோணிட்டுருக்கு, இதுக்கு முன்னாடியுமே நாங்கள் 2 பேருமே சேர்ந்து நைட்டாக ஸ்பெண்ட் பண்ணியிருக்கோம்ல, புதுசாக தோணுதேன்னு சொல்லிட்டு அவள் ரொம்ப அங்கே ஃபீல் பண்ணிட்டுருக்கா. சரி ஓகே இங்கேவே நீ வந்து படுத்து தூங்குன்னு சொல்லிட்டு அவங்க 2 பேருமே ஸ்லிப் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. நெக்ஸ்ட் மார்னிங் அவனை ஹக் பண்ணிட்டு படுத்துட்டு இருக்கிறத பார்த்துட்டு அவளுக்கு ரொம்பவே இங்கே வந்துட்டு ஷையாக ஆரம்பிச்சிருது. ரொம்பவே வந்துட்டு அங்கே ஃபீல்மே பண்ணிட்டுருக்கா. அப்போ அங்கே டைம் ஆயிடுச்சுப்பா, நான் வந்துட்டு இப்போ ஒர்க்குக்கு கிளம்பணும்ல, நீமே கிளம்பு அப்படின்ற சொல்லிட்டு வேமா அங்கேருந்து கிளம்பி போகிறா. எல்லாருமே நெக்ஸ்ட் டைம் மீட் பண்ணிக்கும் போது, நேற்று வந்துட்டு உன் ஹஸ்பண்டுக்கு உதவி பண்ணி நீ காப்பாற்றிட்ட, ஆனால் இன்றைக்கி நீ வந்துட்டு அதெல்லாம் பண்ணக்கூடாது, அவனே தான் குக் பண்ணணும்னு சொன்னதும், அதென்ன ஓ இஷ்டத்துக்கு பேசிகிட்டு இருக்குது, நான் ஹெல்ப் பண்ணக்கூடாதுன்னு நான் அப்படி தான் பண்ணுவேன்னு சொல்லிட்டு அங்கே பேசிட்டு இப்படியே சண்டை வந்துட்டுருக்கு. ரொம்ப வந்துட்டு ஓவர் ஆக்டிங் பண்ணிட்டுருக்காத, நீ வந்துட்டு உன்னை வேணான்னு சொல்லிட்டு விட்டுட்டா, நீ ரொம்ப பார்க்க கேவலமாக அசிங்கமாக இருக்குன்றதுக்காக, ஸோ வந்துட்டு எல்லோரும் உன்னை ரொம்ப நல்லவன் பேசணுன்றதுக்காக இதெல்லாம் பண்ணிட்டுருக்குன்னு சொல்லிட்டு பேசினதுமே அதை கேட்டுட்டாங்க. நம்ம ஹீரோயின் கோவமாகி போயிட்டு என்ன ஓவராக பேசிகிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு சண்டை வந்துடுது. அப்போ அங்கே உடனே அவங்க ஹிட் பண்ண வந்ததும் அங்கே இருக்க ஆளுங்க எல்லாமே வந்துடுறாங்க. உடனே ஹீரோயின் அங்கே ஆக்டிங்கை ஸ்டார்ட் பண்ணிடுறான். இவன் வந்துட்டு எப்பயுமே நீ இப்படி தான் புள்ளி பண்ணிட்டுருக்கான், நான் இவனோட ஒய்ஃப் ஒன்றும் கிடையாது இல்லை அப்படி இருந்து பாருங்கள் என்ன பண்ணுறான்னு சொன்னதும், அவனை பற்றி அங்கே ரொம்பவே அங்கே வந்துட்டு அசிங்கமாக எல்லாருமே திட்டுறாங்க, என்ன வேலை பண்ணிட்டுருக்கான்னு. அங்கே நம்ம ஹீரோயின் அங்கே அவனை பார்த்து சொல்கிறா, இவனை மாதிரி ஒரு ஆள் வந்துட்டு அசிங்கமாக இருக்கவங்களுக்குலாம் பொண்ணு நல்லா கிடைக்கும் போது என்ன மாதிரி பொண்ணுக்கு வந்துட்டு நல்ல பையன் கிடைச்சா இவனுக்கு ஏன் வயிறுதுன்னு. அதை பார்த்துட்டு அவனுக்கு இன்னுமே கோவமாயிட்டு அங்கே வந்துட்டு திரும்ப அங்கே அடிக்க வரும்போது நம்ம ஹீரோ அங்கே ரொம்பவே கோவமாகி போயிடுறான். அங்கே அடிக்க வந்துட்டு இப்படியே வந்துட்டு பிரச்சனையாகி பெரிய ப்ராப்ளம் ஆகி போயிடுது. இப்போ என்ன வந்துட்டு இப்படியே மாற்றி மாற்றி சண்டை போட்டுட்ருக்கீங்க, போய் வேலைகளை பாருங்கள் அப்படின்ற சைட்டு அங்கேருந்து போக சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் சீனில் அங்கே நம்ம ஹீரோயின் மெடிசன்லாம் அவனுக்கு போட்டுட்டு நீ எதுக்காக கூடால பேசிகிட்டு இருக்கா, அவனுங்களாம் ஒரு ஆள்னா அவனை சமாளிக்கிறதுக்கு நானே போதும் அப்படின்றத சொல்கிறா. ஸோ வந்துட்டு அவனுக்குமே ரொம்ப சந்தோஷமாயிட்டு இருக்கு. சரி ஓகே நீ போன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் அங்கே குக்கிங் பண்ண போனால் அந்த லின் வந்துட்டு நான் தான் இன்றைக்கி சமையல் பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு அவங்க வந்துட்டு ஒர்க் அங்கே பண்ணிட்டுருக்கா. அதை பார்த்துட்டு அங்கே ஹீரோயின் எதுக்காக அப்படி வேலை பண்ணிட்டுருக்கா, விடு சமைக்க டைம் ஆயிடுச்சுன்னு சொன்னதும், ஏன் நல்ல பேரை நீயே வாங்கணும்னு பார்க்குறியா, எனக்கு தெரியும் சமைக்கிறதுக்குன்னு சொல்லிட்டு அவங்க வந்துட்டு நல்ல பேர் வாங்கணுன்றதுக்காக குக்கிங் என்ற பேரில் என்னத்தையே கன்றாவி பண்ணிட்டுருக்கா.
அந்த அங்கிள் வேங்க அங்கே வந்துட்டு அவங்க கெஸ்ட்டையுமே கூட்டிகிட்டு வர்றாங்க. சாப்பாடை வந்துட்டு கொண்டு வாங்க, ஏன்னா டைம் ஆயிட்டு இருக்குன்னு சொன்னதும் அவள் ஃபுட்டை கொண்டு போய் வந்துட்டு அங்கே சர்வ் பண்ணுறா. அதை சாப்பிட்டு பார்த்துட்டு காரி துப்புறாரு. என்ன கன்றாவியான சாப்பாடு, எப்படி கெஸ்ட்டை கூப்பிட்டு இப்படி தான் அசிங்கப்படுத்துவீங்களான்னு சொல்லிட்டு கோவமாயிட்டு போனதுமே அவருக்கு ரொம்பவே டென்ஷன் ஆகி போயிடுது. உன்னை யார் ஃபஸ்ட்டு குக் பண்ண வர சொன்னது, எதுக்காக நீ இப்படி பண்ண, உன்னால் எவ்வளோ பெரிய ப்ராஜெக்ட் கையை விட்டு போயிடுச்சு தெரியுமான்னு சொல்லிட்டு கோவப்பட்டு கன்னத்தில் அரைஞ்சிட்டு, இதுக்கப்புறம் இந்த இடத்துக்கு நீ வேலைக்குமே வராதுன்னு சொன்னதும் அவள் அழுதுட்டு வேமா அங்கேருந்து போயிடுறான். பிறகு நம்ம ஹீரோயின் அங்கே வந்துட்டு என்னாச்சு அங்கிள்னு சொன்னதுமே, நீ எங்கே போன, நான் தானே உன்னை சமைக்க சொன்னேன், அப்புறம் ஏன் நீ அவ்வளோ போய் சமைக்க விட்டேன்னு சொன்னதும் அவள் தான் நீ தேவை கிடையாது நானே பண்ணிக்கிறேன்னு சொன்னா, உங்களுக்கு என்ன ஆச்சு அங்கிள் ப்ராப்ளம் அப்படின்ற சட்டி கேட்டதும் நடந்த எல்லாத்தையுமே சொன்னதுமே, நீங்கள் ஒரு 10 நிமிஷம் டைம் கொடுங்க, நான் ஃபுட் எல்லாத்தையுமே ரெடி பண்ணிவிட்டு கூப்பிடுறேன், நீங்கள் அவரையுமே கூட்டிகிட்டு வாங்க, வந்துட்டு எல்லாத்தையும் சரி பண்ணிடலான்னு சொன்னதும் சரின்னு சொல்லிடுறாரு அவருமே. திரும்ப அங்கே சாப்பாடு எல்லாமே ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்ததுமே அவர் அங்கே சாப்பிட்டுட்டு அந்த சிக்கனை, வாவ் இப்போ வரைக்கும் நான் இப்படி ஒரு சிக்கன் சாப்பிட்டதே கிடையாது, வெளியே ரொம்ப கிறிஸ்பியாக உள்ள ரொம்ப டெண்டராக இருக்குது அப்படின்ற சொல்லிட்டு அவர் ரொம்பவே வந்துட்டு அங்கே ரொம்ப சந்தோஷமாயிட்டு பேசிகிட்டு இருக்காரு. அங்கே வந்துட்டு எல்லாரையுமே கூப்பிட்டு அங்கே சாப்பிட சொல்கிறாரு. அங்கே எல்லாருமே சேர்ந்து சாப்பிட்டுட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோவுமே இருக்கான். உண்மையிலேயே உனக்கு இப்படி ஒரு ஒய்ஃப் கிடைக்கிறதுக்கு கொடுத்து வச்சுருக்கணும், எவ்வளோ ரொம்பவே டேலண்டான பொண்ணு, நீ நல்லபடியாக இவ்வளோ பார்த்துக்கோ அப்படின்றத சொல்கிறாங்க. நைட் போல் அங்கே ஹீரோயின் ரூம்க்கு வரும்போது அவன் பார்த்தா நல்லா ட்ரிங்க் பண்ணிட்டு வந்திருக்கான். இந்த ஒரு நிமிஷம் இந்த தண்ணியை பிடின்னு சொல்லிட்டு அவள் கையில் கொடுக்கும்போது அவனால் சுத்தமாக முடியல. தண்ணி அவன் மேலே கொட்டிக்கிட்டதுமே, ஐயோ உனக்கே முடியலையா, நீ வெயிட் பண்ணி நான் ட்ரெஸ்ஸை தரேன்னு சொல்லிட்டு அவள் ட்ரெஸ் எடுத்துகிட்டு வந்தால் அதுக்குள்ளே டிஷர்ட் எல்லாமே ரிமூவ் பண்ணியிருக்கான். ஸோ அந்த பாடி எல்லாமே பார்த்துட்டு அங்கே ரொம்பவே வந்துட்டு சந்தோஷமாயிட்டு இருக்கு. அங்கே ரொம்பவே வந்துட்டு ஹாப்பியுமே ஆயிடுறா. என் ஹஸ்பண்ட் பார்க்க இவ்வளோ ஹேண்ட்ஸமாக இருக்கானான்னு சொல்லிட்டு அங்கே தொடச்சிட்டு இருக்கும்போது அங்கே வந்துட்டு சரி நீ இப்போ தூங்குன்னு சொல்லிட்டு அங்கே படுக்க வச்சா நம்ம ஹீரோயினவே வச்சக்கன்னு வாங்காமல் பார்த்துட்ருக்கவும், என்ன நீ இப்படி பார்த்துட்ருக்க, எனக்கு ரொம்ப ஷை ஆகிட்டு இருக்குன்னு சொன்னதும், ஷையாக ஆக வேண்டியது என்ன இருக்குது, நீ என்னோட ஒய்ஃப் தானேன்னு சொல்லிட்டு அவன் பக்கத்தில் க்ளோஸாக வந்ததும் ஹீரோயின் அங்கே ரொம்ப வெக்கப்பட்டுட்டு அங்கே வந்துட்டு போத்திக்கிறான். அப்படிலாம் வந்துட்டு முடியாதுன்னு சொல்லிட்டு பக்கத்தில் பிடிச்ச ஹக் பண்ணிட்டு படுத்துக்கிறான். நெக்ஸ்ட் மார்னிங் அவன் எந்திரிச்சிட்டு ஹீரோயினே பார்த்துட்ருக்கான். ஹீரோயினுக்கு ரொம்ப நம்ம ஹீரோயின் இப்போ டைம் ஆயிடுச்சு நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு எந்திரிச்சு போகும்போது ஸ்லிப்பாகி 2 பேரும் ஆக்சிடெண்ட்டாக கிஸ் ஆனதுமே அவள் தெரியாமல் நடந்துருச்சு சாரின்னு சொல்லிட்டு அங்கே பயந்து போய் பேசினதும், இதில் சாரி கேட்க வேண்டிய அவசியம் என்ன இருக்குது, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் தானேன்னு சொல்லிட்டு திரும்ப நம்ம ஹீரோயினை கிஸ் பண்ணிவிட்டு குட் மார்னிங் சொல்லிட்டு போனதுமே அவளுக்கு ரொம்ப அங்கே வந்துட்டு ஒரு பக்கம் ஹாப்பி வேறு ஷாக் வேறு. நெக்ஸ்ட் சீனில் நம்ம ஹீரோயின் அங்கே குக் பண்ணிட்டு இருக்கும் போது அந்த அங்கிள் வேங் வராரு. ரொம்பவே கங்க்ராச்சுலேஷன் பண்ணிட்டுருக்காரு, தேங்க்யூ வேறு பண்ணிட்டுருக்காரு, எல்லா கிரெடிட்ஸுமே உனக்கு தான், உன்னால தான் அந்த கான்ட்ராக்ட் வந்து நம்மளுக்கு ஃபைனல் ஆகிருச்சு அப்படின்ற சொன்னதும் அவளுக்குமே அதை கேட்டுட்டு அங்கே ரொம்பவே ஹாப்பி ஆகிடுச்சுக்கு. பிறகு அவங்க அம்மா மீட் பண்ணி இந்த குட் நியூஸ் எல்லாம் சொல்கிறா. போகிறேம்மான்னு சொன்னதுமே சரி எனக்குமே சில பொருளெல்லாம் வேணும் அதை வாங்கிட்டு வான்னு சொன்னதும் நம்ம ஹீரோ நீ மட்டும் ஏன் தனியாக போகணும், நானுமே உங்க கூட சேர்ந்து வர்றேன் அப்படின்றத சொல்கிறான். பிறகு 2 பேருமே சேர்ந்து அங்கே அந்த மார்க்கெட்டில் போயிட்டு எல்லாத்தையுமே அங்கே வந்து பார்த்துட்டே இருக்காங்க. சரி ஓகே பசிக்குதில்ல அந்த ஃபுட்டை வாங்கி சாப்பிட்லான்னு சொல்லிட்டு ஒரு பன்னை வாங்கி சாப்பிடும் போது நம்ம ஹீரோயின் இதோட டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கேட்குறா. டேஸ்ட் நல்லா தான் இருக்குது, பட் வந்துட்டு நீ வந்துட்டு சமைச்சு கொடுக்குற லெவலுக்குலாம் டேஸ்ட் இல்லை, உண்மையிலேயே வந்துட்டு இங்கே இருக்க எந்த கடையிலையுமே அந்த டேஸ்ட் வந்துட்டு அவ்வளோ ஒருத்து கிடையாதுப்பான்னு சொன்னதும் அதை கேட்டுட்டு நம்ம ஹீரோயினுக்கு ரொம்ப ஹாப்பி ஆகிட்டுருக்கு. பேசாமல் நம்மளுமே வந்துட்டு ஒரு ஸ்டால் போடலான்னு நினைக்கிறேன்னு அவன் சொல்கிறான். எனக்குமே அது ஆசை தான், நம்ம ஃபஸ்ட்டு போய் அதுக்கு தேவையான ஷாப்பிங் எல்லாமே பண்ணலாம், பட் வந்துட்டு லாஸ் ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படின்ற சட்டி கேட்டதுமே லாஸ் ஆனால் ஆகிட்டு போகுது, நான் வந்துட்டு ஹெல்ப் பண்ணுறதுக்கு தான் உன் ஹஸ்பண்ட் இருக்கானே அப்படின்றத சொல்கிறான். பிறகு வீட்டுக்கு வந்துட்டு சில டிஷ் எல்லாமே அவனுக்காக அங்கே வந்துட்டு சமைச்சு கொடுத்துட்ருக்கான். அது எல்லாத்தையுமே அவன் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு உண்மையிலேயே நீ இப்படியே குக் பண்ணிட்டு இருந்தேன்னு வச்சுக்கோமே உன்னை யாரும் அடிச்சுக்க முடியாது, நம்ம வேறு லெவலுக்கு வந்துட்டு பெரிய ஆள் ஆயிடலான்னு சொல்கிறான். ஸோ வந்துட்டு அதுக்காக வந்து ஒரு ட்ரை சைக்கிளுமே அவன் வாங்கிட்டு வந்துட்டுருக்கான். அதை பார்த்துட்டு அவங்களுக்கு அங்கே ரொம்ப சந்தோஷமாயிருது. நெக்ஸ்ட்டு அதிலேயே வந்துட்டு பிஸ்னஸ் பண்ணுறதுக்குமே ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க. ஸோ இவ சமைக்கிறதுலேருந்து ஸ்மெல் ரொம்பவே நல்லா இருக்குது. கஸ்டமருமே அங்கே வந்துட்டு ரொம்ப விரும்பி அங்கே வர ஆரம்பிச்சிடுறாங்க. ஸோ வந்துட்டு பக்கத்தில் இருக்க அந்த லேடிக்கு ரொம்ப வந்துட்டு பொறாமையாயிருது. ஏன்னா அது விற்காமல் கிடந்தாலுமே ஹீரோயின் கொஞ்ச நேரத்திலே வந்து விற்றுட்டு அங்கேருந்து வீட்டுக்கு போனதும் அவங்க அம்மா அப்பா என்னாச்சு ஏன் நீ வந்துட்டு அதுக்குள்ளேன்னு சொன்னதுமே என்னாச்சா அதுக்குள்ளே வந்துட்டு எல்லாமே விற்று போச்சுன்னு சொன்னதும் அவங்களுக்கு அதை கேட்டுட்டு அவ்வளோ ஒரு சந்தோஷமாயிட்டுருக்கு. எவ்வளோ வந்துட்டு காசு வந்துச்சுமான்னு சொல்லிட்டு கேட்கும்போது இங்கே பாருங்கன்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட காசு எடுத்து கொடுக்குறா. அப்போ இது இவ்வளோதான் நீ வந்துட்டு இன்க்ரிமெண்ட்ஸ் வாங்கினது, ஆனால் வந்துட்டு இவ்வளோ லாபம் கிடச்சிருக்கே, இப்படியே வந்துட்டு பண்ணிட்டு இருந்தோன்னா நம்மளுக்கு வந்துட்டு மந்த்லி சேலரி வரதை விட இது ரொம்ப அதிகமாக இருக்குமேன்னு சொல்லிட்டு அவங்க ரொம்ப சந்தோஷமாயிடுறாங்க. நம்ம ஹீரோயினுமே தொடர்ந்து நம்ம பண்ணலாம், இதுக்கு என் ஹஸ்பண்டுமே ஒரு காரணம், அவன் தானே சப்போர்ட் பண்ணிகிட்ருக்கான், நான் அவனை போய் மீட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவை மீட் பண்ணுறதுக்காக போகிறான்.
நம்ம ஹீரோயின் நடந்த எல்லாத்தையுமே ஹீரோட்ட சொல்லி அங்கே சந்தோஷமாயிட்டு பேசிகிட்டு இருக்கும்போது அங்கே வந்துட்டு வராங்க சில பர்சன்ஸுமே. உன்னோட ஒய்ஃபோட பேன் கேக்கை நாங்கள் இன்றைக்கி வாங்கி சாப்பிட்டோம்ப்பா, உண்மையிலேயே வந்துட்டு டேஸ்ட்டு பக்காவாக இருந்துச்சு, நாங்கள் டெய்லியுமே வாங்குறதுக்கு வந்துடுவோம், எங்களுக்குமே எடுத்து வைங்கன்னு சொன்னதும் அவங்க ரொம்ப சந்தோஷமாயிட்டுங்க ஓகேன்னு சொல்கிறாங்க. பிறகு வீட்லேயுமே நம்ம ஹீரோயின் அவங்க அம்மாவுக்கு அதை குக் பண்ணி கொடுக்குறா. அதை டேஸ்ட்டு பார்த்துட்டு அவங்க வாவ் இத்தனை வருஷமாகி போயிடுச்சு, எனக்கு கூட இப்படி சமைக்க தெரில, நீ எப்படி சமைக்கிற தெரியுமான்னு சொல்லிட்டு அங்கே பேசிகிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ வந்ததுமே வா நீ வந்துட்டு சாப்பிடுன்னு சொல்லிட்டு கூப்பிடுறாங்க. நம்ம ஹீரோயின் ஆமாம் நீங்கள் சாப்பிட்டுட்டுருங்க, எனக்கு வந்துட்டு முக்கியமான வேலை இருக்குது, நான் போய் இந்த வேலையை முடிச்சுட்டு வரேன்னு சொல்லிட்டு போகிறா. நெக்ஸ்ட் டே நம்ம ஹீரோயின் நாங்கள் மார்க்கெட்டில் ஃபுட் எல்லாமே சேல்ஸ் பண்ணிகிட்டு இருக்கும்போது அங்கே நான்சின்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணு வரா. அவங்க வந்துட்டு நம்ம ஹீரோயின்ட்ட நான் அந்த வில்லேஜ் சைடில் தான் போகணும், நீங்கள் அட்ரஸ் சொல்ல முடியுமான்னு சொன்னதுமே ஃபுட்டு கொஞ்ச நேரத்தில் சேல் ஆயிரும், நானுமே தான் அங்கே வந்துட்டு போகிறேன், நீங்கள் வாங்க நானே கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்லிட்டு அவன் தன்னோட வண்டியிலே வச்சு அவளை அங்கே கூட்டிகிட்டு போகிறா. அங்கே வீட்டுக்கு போனதுமே நம்ம ஹீரோவை பார்த்துட்டு அந்த பொண்ணு ரொம்ப சந்தோஷமாக ஓடி போய் எங்கள் ஹக் பண்ணிக்கிறா ஹஸ்பண்ட் சைட்டு. அதை பார்த்துட்டு அவன் ஷாக்காகி போயிட்டு என்ன பேசிகிட்டு இருக்கா, நான் ஒன்றும் ஹஸ்பண்ட் கிடையாது, இவ தான் என்னோட ஒய்ஃப், நான் ஆல்ரெடி நிஜாவை மேரேஜ் பண்ணிட்டேன்னு சொன்னதும் அதை கேட்டுட்டு அவளுக்கு அங்கே ரொம்ப ஷாக்காகி போயிட்டு நான் வந்துட்டு லேட்டாக வந்துட்டேன்னு நினைக்கிறேன்னு சொல்லிட்டு அங்கே ரொம்ப சாரி சொல்லிட்டேக்கா, உங்களுக்கு மேரேஜ் ஆயிடுச்சா அப்படின்னா வந்துட்டு உங்களுக்கு நான் கிஃப்ட் ஏதாச்சும் கொடுக்கணும்ல, நான் கொண்டு வராமல் விட்டுனேன்னு சொல்லிட்டு அப்படியே ரொம்ப நல்லவன் நடிக்கிறா. நான் உனக்கு மேரேஜ் ஆனால் என்ன, நான் அவ்வளோ ஈஸியாக உன்னை விட்டுருவேனா, நான் வந்துட்டு உன்னை வந்து எனக்கு சொந்தமாகாமல் விட மாட்டேன்னு சொல்லிட்டு அவள் யோசிச்சுட்டு நான் வந்துட்டு இந்த இயர்ரிங்கை வந்துட்டு உங்களுக்காக வந்து கிஃப்டாக பரிசாக கொடுக்குறேன் வாங்கிக்கோங்கன்னு சொன்னதுமே ஐயோ அதெல்லாம் வேணாம் அப்படின்றத அவங்க சொல்கிறாங்க. பட் அவளை பார்த்தா அங்கே வந்துட்டு எப்படியாச்சும் நம்ம ஹீரோவை அவட்ட இருந்து பிரிக்கணும்னு நாங்கள் ஐடியா பண்ணுறா. அப்போ நம்ம ஹீரோயினுக்கு ரொம்ப அங்கே வந்துட்டு ஒரு பக்கம் பயமாக வேறு இருக்குது, யார்ப்பா இந்த பொண்ணு புதுசாக கேர்ள் ஃப்ரெண்ட் அது இதுன்னு சொல்லிட்டு வந்துட்டுருக்கா, சின்ன வயசுலேருந்தே லவ் எதுவும் பண்ணியிருப்பாங்களா, பார்க்க வேற ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கா, என்ன பாரு நான் எப்படி இருக்கேன்னு, அந்த பொண்ணு பார்க்குறதுக்கு அவனுக்கு பக்காவாக ஜோடி பொறுத்த மாதிரி இருக்காளே, நான் என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு அவளுக்கு அங்கே ஒரு பக்கம் வந்து பயமாக வேற இருந்துகிட்ருக்கு. நம்ம ஹீரோயின்ட்டு அங்கே பேசுகிறதுக்காக வந்துடுறா. சரி ஓகே உங்களுக்கு என்ன மாதிரி சாப்பாடு வேணும், நான் வந்து அதை பற்றி கேட்கவே இல்லையே அப்படின்றத அவள் சொல்கிறா. நான் சமைச்சு உங்களுக்காக கொண்டு வரேன்னு சொன்னதும் அதை கேட்டுட்டா அவங்க வந்துட்டு எனக்கு சூப் இந்த சிக்கன் இந்த மாதிரிலாம் பிடிக்குன்னு சொன்னதும் அவள் சமைச்சவங்க கொண்டு வந்து கொடுத்ததுமே நம்ம ஹீரோ எல்லாருமே சேர்ந்து அங்கே சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அப்போ அந்த பொண்ணு வந்துட்டு எனக்கு வந்துட்டு உங்கள் வீட்டிலே வந்துட்டு ஒரு ரூம் வந்து ரெடி பண்ண முடியுமான்னு சொல்லிட்டு அங்கே கேட்டதுமே ஹீரோ ரொம்ப வந்து ஸ்பீடாக சொல்லிடுறான், இங்கே அப்படிலாம் எந்த ரூமே கிடையாதுன்னு சொல்லிட்டு. அதை கேட்டுட்டு அந்த பொண்ணு எதுக்காக நீ இப்படிலாம் என்கிட்ட இவ்வளோ ரூடாக பேசிகிட்டு இருக்கேன்னு சொன்னதும் நம்ம ஹீரோயின் உண்மையாக தான் சொல்லிட்டு இருக்கோம், ஆனால் வந்துட்டு உங்களுக்கு நான் ஏதாச்சும் வந்துட்டு ஏற்பாடு பண்ணுறேன்னு சொல்லிட்டு அங்கே பேசிகிட்டு இருக்கும்போது அந்த பக்கத்து வீட்டு ஆன்ட்டி ஒருத்தவங்க வர்றாங்க. ஏன்னா உன் ஹஸ்பண்டை மீட் பண்ணுறதுக்காக சிட்டிலேருந்து ஏதோ ஒரு பொண்ணு வந்திருக்கலாமே, நான் உன்ட்ட ஆரம்பத்திலே சொன்னேன் நீ பார்க்க எப்படி இருக்கா அந்த பையன் எப்படி இருக்கான்னு, கண்டிப்பாக வந்துட்டு அவனை சுற்றி வந்துட்டு தேன் கூட்ட மாதிரி பொண்ணுங்க சுத்த தான் செய்யும்னு சொல்லிட்டுங்க பேசிட்டு வேணுக்குனே வந்துட்டு ஹீரோயினை இன்சல்ட் பண்ணணுன்றதுக்காக பண்ணுறாங்க. அதை கேட்டுட்டு நம்ம ஹீரோயின் ஆன்ட்டி இதை பற்றிலாம் நீங்கள் கவலைப்படணும்னு அவசியம் கிடையாது, அவங்க வந்துட்டு என் ஹஸ்பண்டை வந்து மீட் பண்ண வந்திருக்காங்க, பட் வந்துட்டு நான் தான் அவருக்கு பூண்டாட்டி, அது உங்களுக்கு புரியுது இல்லை அப்படின்றத சொல்கிறாங்க. அப்போங்க அந்த பொண்ணு நீங்கள் வந்துட்டு எனக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கிறதுக்கு ரொம்பவே தேங்க்யூ, பட் வந்துட்டு எனக்கு தங்குறதுக்கு ஒரு இடம் வேணும், நீங்கள் அதை வந்துட்டு ஏற்பாடு பண்ணி கொடுக்க முடியுமான்னு சொன்னதும் அதுக்கு தான் நம்ம வந்துட்டு வீடு இருக்கே நீ பேசாமல் அங்கேவே வந்துட்டு ஸ்டே பண்ணிக்கோ, அங்கேவே வந்து ரூம் எல்லாமே இருக்குன்னு சொன்னதும் அதை கேட்டுட்டு அங்கே அவளுமே ஓகேன்னு சொல்லிட்டு இருக்கான். அந்த ஆன்ட்டி வா நான் வந்து கூட்டிகிட்டு போய் காமிக்கிறேன்னு சொல்லிட்டு அவங்க கூட்டிகிட்டு போயிட்டு இருக்காங்க. பிறகு நம்ம ஹீரோயின் பக்கத்து வீட்டிலே நான் வந்துட்டு ஒரு ரூம் பார்த்துட்டேன்ப்பா, எனக்கு அங்கே ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது, நீ வந்துட்டு பேன் கேக் எல்லாமே செய்வேன்னு சொல்லிட்டு கேள்விப்பட்டேன், நான் வந்துட்டு வேலைக்கு போகும்போது அந்த குழந்தைங்களுக்காகவே வாங்கிட்டு போய் கொடுக்கணும்னு ஆசைப்பட்றேன், உன்னோட பேன் கேக் எல்லாமே சேஃப் எல்லாமே கரெக்டாக வருமானு சொல்லிட்டு அவங்க கேட்குறாங்க. நான் வந்துட்டு எல்லாமே பர்ஃபெக்டாக தான் பண்ணுவேன் நம்ம ஹீரோயின் சொன்னதுமே சரி ஓகே நாளைக்கு வந்துட்டு நீ சொல்கிற மாதிரியே வந்துட்டு ஏற்பாடு பண்ணி கொடு, நான் கண்டிப்பாக உனக்கு காசுமே பே பண்ணிடுறேன்னு சொன்னதும் நம்ம ஹீரோயினுமே ரொம்ப சந்தோஷமாயிட்டாங்க ஓகேன்னு சொல்லிட்டு இருக்கா. நெக்ஸ்ட் டே பார்த்தா அங்கே வந்து ஃபுட் எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டு அங்கே வெயிட் பண்ணிட்டு இருக்கா. அவளுக்கு ரொம்ப ஒரு மாதிரி இன்செக்யூராக ஃபீல் ஆகிட்டு இருக்கு, ஒருவேளை இவன் நம்மளை வேணான்னு சொல்லிட்டு அவள் பின்னாடி போயிடுவோன்னு என்னன்னு சொல்லிட்டு பயந்து போயிருக்கா. அப்போ அங்கே நம்ம ஹீரோ வந்துட்டு எதுக்காக எவ்வளோ ஃபுட்டை வந்துட்டு நீ ரெடி பண்ணி வச்சிருக்கான்னு சொன்னதும் ரெடி பண்ண சொன்னான்னு சொன்னதுமே அதை கேட்டுட்டு அங்கே ரொம்பவே வந்துட்டு அவனுக்கு ஷாக் ஆகிட்டு இருக்கு, அவள் எதுக்காக இப்படிலாம் பண்ணிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு அவள் யோசிக்கிறான். ஹீரோ நீ வந்துட்டு எதை நினச்சி பயந்துட்டு இருக்க, நான் வந்து உன்னை விட்டுட்டு அவள் பின்னாடி போயிடுவேன், நான் அப்படி எதுவுமே நடக்க போகிறது கிடையாதுன்னு சொன்னதும் பட் வந்துட்டு சைல்டுஹுட் க்ரஷ்ன்னு சொன்னாங்களேன்னு சொன்னதும் அவள் சொல்லிட்டா சரியாயிருமா, அப்படிலாம் எதுவும் கிடையாது வேலையை பாருன்னு சொல்லிட்டு அவன் அங்கேருந்து போகிறான். பிறகு அவனை மீட் பண்ணுறதுக்காக போகிறான். அவன் பார்த்தாங்க வந்து படுத்திருக்கவுமே நம்ம ஹீரோயினுக்கு ஒரு பக்கம் ரொம்ப பயமாயிட்டே இருக்குது, ஏதாச்சும் விட்டுட்டு போயிடுவானா என்ன எதுன்னு சொல்லிட்டு அங்கே வந்துட்டு படுக்கும்போது அவன் வேமா அங்கே திரும்பி படுத்துட்டு அவ்வளோவே பார்த்துட்ருக்கான். நம்ம ஹீரோயினுக்கு அங்கே ரொம்ப வந்துட்டு ஒரு மாதிரி ஷை ஆகிட்டுருக்கு, நம்ம வந்துட்டு ஆர்டினரி கப்பல் மாதிரி இருக்கலாமான்னு சொல்லிட்டு அவன் கேட்கும்போது அதை கேட்டுட்டு அவளுக்கு ரொம்ப அங்கே வந்துட்டு ஒரு மாதிரி ஆக்வர்ட் ஆகி போயிடுது. நம்ம ஹீரோவுமே பேசாமல் அங்கே படுத்து தூங்கிடுறான். நெக்ஸ்ட் மார்னிங் நம்ம ஹீரோயின் அங்கே வந்துட்டு ஒர்க் பண்ணிவிட்டு இதை பற்றியே யோசிச்சுட்டு இருக்கும்போது அவங்க வந்ததுமே அவளுக்கு ரொம்ப நர்வஸ் ஆகிட்டுருக்கு, இதை பற்றி
பேசினதும் தயவு செஞ்சு வாய மூடி யார் காதலாச்சும் இருந்து அசிங்கமாக போயிடாம இந்த ஃபுட்டை ரெடி பண்ணிட்டு நீ போய் சேல்ஸ் பண்ணுன்னு சொல்லிட்டு அப்படிடா அங்கே அதை கொண்டு போய் அவன் வந்து சேல்ஸ் பண்ண அங்கே வாங்கி சாப்பிட்டுட்டு எல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்குது, உன்னோட கேர்ள் ஃப்ரெண்ட் ரொம்ப நல்லா சமைச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு இவன் நினச்சி பேசினதுமே இது எல்லாமே என்னோட ஒய்ஃப் பண்ணது இவ கிடையாதுன்னு சொல்லிட்டு அங்கே பேசிடுறான். ஸோ அதை கேட்டுட்டு அது அவளுக்கு ரொம்பவே வந்துட்டு கஷ்டமாகி போயிடுது. நீ எதுக்காக இப்படிலாம் பேசிகிட்டு இருக்க, சொன்னால் சொல்லிட்டு போட்டுமே என்னை இந்த இடத்துல நீ அசிங்கப்படுத்தக்கூடாதுன்னு சொல்லுதோ, எது உனக்கு இல்லையோ அது வந்துட்டு உனக்கு எப்பயும் கிடைக்காது, அதை நீ புரிஞ்சுக்கிறணும். இப்படி ஃபேக்காக வந்துட்டு நல்ல பேர் வாங்கி நீ என்ன பண்ண போகிற அப்படின்றத அவன் சொல்கிறான். இப்போ நம்ம ஹீரோயின் ஷோ என்கிட்ட கேட்டதுக்கு நான் என்ன மாதிரி பதில் சொல்கிறது அப்படின்ட்டு சொல்லிட்டு அதை பற்றி யோசிச்சுட்டேக்கா. அவளுக்கு ரொம்ப ஷை ஆகிட்டுருக்கேன், உனக்கு பிடிச்சிருக்கு, நான் வந்துட்டு ஒய்ஃப் தான், பட் வந்துட்டு நான் என்ன பதில் சொல்கிறதுன்னு சொல்லிட்டு எதுவுமே புரிய மாட்டுது. அப்போ அங்கே நம்ம ஹீரோவுமே அங்கே வந்துடுறான். அதை பார்த்துட்டு ஹீரோயினுக்கு இன்னுமே ரொம்ப ஷை ஆகிட்டுருக்கேன், என்ன யோசிச்சுட்ருக்கேன்னு சொன்னதும் ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்டு அவள் ஃபுட் எல்லாமே கொடுக்குறா. அப்போ அவன் நாளைக்கு வந்துட்டு நான் முக்கியமான வேலையாக வெளியே போகிறேன், வரதுக்கு லேட் ஆகும் அப்படின்றத சொல்லிட்டு இருக்கான். சரின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினுமே அங்கே போய் நைட்டு தூங்கினா அவளுக்கு சுத்தமாக தூக்கமே வர மாட்டுது, எப்பயும் அவனோட ஞாபகமாகவே வந்துட்டுருக்கு. பிறகு நைட்டில் பார்த்தா அங்கே தூக்கத்துலேயே நம்ம ஹீரோயினுமே கிஸ் பண்ணுற மாதிரிலாம் அங்கே கனவு வந்ததுமே அவளுக்கு ரொம்ப அங்கே வந்துட்டு ஒரு மாதிரி ஆக்வர்ட் ஆகிடுது. அங்கே கண்ணை முடிச்சு பார்த்தா நம்ம ஹீரோ தான் அங்கே பக்கத்தில் படுத்துட்ருக்கான். ஸோ ரொம்பவே வந்துட்டு ஷை ஆகி போயிடுது. என்ன மாதிரி கனவுலாம் நான் கண்டுட்ருக்கேன், இதை வெளியே சொன்னால் கூட வந்துட்டு ரொம்பவே அசிங்கமாக இருக்குன்னு சொல்லிட்டு அவன் வேகமாக அங்கேருந்து போயிட்டுருக்கான். அப்போ அங்கே நம்ம ஹீரோவுமே கண்ணை முடிச்சிடுறான். அப்போ அவனுக்குமே நம்மளுக்கு என்ன மாதிரி கனவு வந்துச்சுன்னு சொல்லிட்டு யோசிச்சு பார்த்தா அதே கனவு தான் அவனுக்குமே வந்திருக்கு. அதை பார்த்துட்டு அவனுக்கு அங்கே ரொம்ப ஷை ஆகிடுது. பிறகு நம்ம ஹீரோக்காக அவன் சாப்பாடுலாமே அங்கே குக் பண்ணி கொண்டு வந்திருக்கான். அதை பார்த்துட்டு அங்கே ரொம்ப சந்தோஷமாயிட்டு அவன் அங்கே சாப்பிடும்போது சாப்பாடு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குன்னு சொல்கிறான். அப்போ அங்கே அந்த ஒர்க்கர்ஸுமே வந்துடுறாங்க. இங்கே பார்ப்பா எங்களுக்கு கொடுத்துருக்க சாப்பாடை எங்களால் வந்துட்டு சாப்பிடவே முடியல, நாங்கள் என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு அங்கே பேசினதுமே சரி வாங்க நானுமே உங்களுக்கு வந்துட்டு சாப்பாடு ஷேர் பண்ணி கொடுக்குறேன்னு சொல்லிட்டு எல்லாருமே சேர்ந்து அங்கே ஷேர் பண்ணி சாப்பிட்டுட்ருக்காங்க. ரொம்ப சூப்பராக இருக்குன்னு சொல்லும்போது அப்போ அந்த நான்சியுமே அங்கே வந்துடுறா. எனக்குமே ஃபுட்டு கிடைக்குமான்னு சொல்கிறப்ப எல்லாமே ஃபினிஷ் ஆயிடுச்சுன்னு சொன்னதும் அவளுக்கு ரொம்ப வந்துட்டு அங்கே கவலையாகி ப்ளீஸ் நீ வந்துட்டு எனக்குமே நாளைக்கு சேர்த்து சாப்பாடு எல்லாமே வந்துட்டு கொண்டு வரையான்னு சொன்னதும் அப்படிலாம் ஈஸியாக கொண்டு வர முடியாது, அதுக்காக வந்துட்டு அவள் எவ்வளோ தூரத்துக்கு கஷ்டப்பட்டு உழைச்சிட்டு இருக்கான்னு தெரியுமான்னு சொல்லிட்டு நம்ம ஷூ சொன்னதும் இதில் என்ன வந்துட்டு கஷ்டம் இருக்குது சொல்லு, அவள் வந்துட்டு ஒர்க்கே தானே பண்ணிட்டுருக்கா, நான் வந்துட்டு இதுக்கு பேமெண்ட் வேணாலும் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கேன்னு சொன்னதும் அவனுக்கு அங்கே ரொம்ப கோவமாயிருது. பட் நம்ம ஹீரோயின் இதில் கோவப்பட என்ன இருக்குது, நீ அமைதியாருன்னு சொல்லிட்டு நான் ஃபுட் எல்லாமே எல்லாருக்குமே சேர்த்தே ரெடி பண்ணி கொண்டு வரேன், பட் எல்லாருமே நீங்கள் காசு கொண்டு வாங்க வந்து வாங்கிக்கோங்கன்னு சொல்லிடுறா. அதை கேட்டுட்டு அவங்களுமே ஓகேன்னு சொல்லிடுறாங்க. நெக்ஸ்ட் டே பார்த்தா நம்ம ஹீரோயினுமே ரொம்ப சூப்பராக சாப்பாடு எல்லாமே ரெடி பண்ணி கொண்டு வந்திருக்கா. அங்கே லைன் கட்டி நின்றுட்டு அங்கே வந்துட்டு அவங்க ஃபுட் எல்லாத்தையுமே வாங்கி சாப்பிட்டுட்டு ரொம்ப சூப்பராக இருக்குன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ அந்த லின்னுக்கு வந்துட்டு அதை பார்த்துட்டு அங்கே ரொம்ப வயிற்றுச்சலாயிட்டு இருக்கு. அந்த லியோட அம்மாட்ட ஆன்ட்டி அவள் வந்துட்டு எப்படி வந்துட்டு நடத்திட்டு இருக்கா பாருங்க, இதே மாதிரி நம்மளுமே வந்துட்டு பண்ணோன்னா நம்மளுமே நிறைய காசு சம்பாதிக்கலாம்னு சொல்கிறான். பிறகு அந்த ஃபுட் எல்லாமே இங்கே விற்று தீர்ந்து போயிடுது. நான் திரும்பவுமே ரெடி பண்ணுறேன், நீங்கள் வந்துட்டு கிளம்புங்கன்னு சொன்னதும் நானுமே உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்கிறான். அதெல்லாம் தேவை கிடையாது, நீங்கள் போய் உங்கள் வேலையை பாருங்கன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் அனுப்பி விட்றா. அங்கே வீட்டுக்கு வந்துட்டு வேலையெல்லாம் முடிச்சு வந்ததுமே அவங்க அம்மா ரொம்ப கோவப்பட்டு அங்கே வந்துட்டு திட்ட ஆரம்பிச்சிடுறாங்க. நீ வந்துட்டு இப்போ கல்யாணம் பண்ணி இதே கிராமத்தில் தான் இருக்கணும்னா நீ எதுக்காக கல்யாணம் பண்ணேன்னு சொல்லிட்டு கேட்டதுமே அம்மா நீங்கள் என்ன பேசிகிட்டு இருக்கீங்க, கொஞ்ச நாளில் எல்லாமே நான் சரி பண்ணிட்டு போயிடுவேமான்னு சொன்னதும் நீ வந்துட்டு இப்படியே பண்ணிட்டு அவன் வந்துட்டு உன்னை விட்டுட்டு பேசாமல் வந்துட்டு சிட்டிக்கே திரும்பி போயிடட்டும் அப்படின்ற சொன்னதும் அப்படிலாம் வந்துட்டு அவர் விட்டுட்டு போக மாட்டார். நான் எவ்வளோ சூப்பராக குக்கெல்லாம் பண்ணிட்டுருக்கேன்னு சொன்னதும் குக் பண்ணிகிட்டே வாழ்க்கையில் நீ வந்துட்டு இருந்துகிட்டே இரு, அவன் வந்துட்டு வேணான்னு வேறு பொண்ணை கூட்டிகிட்டு தான் போக போகிறான்னு சொல்லிட்டு அங்கே பேசும்போது நம்ம ஹீரோவுமே அங்கே வந்துடுறான். அதெல்லாமே கேட்டுட்டு அங்கே ரொம்ப கஷ்டமாயிருது. அப்போ அவங்க அம்மா என்ன பார்த்துட்ருக்கா, ஷூ பசியோடு வந்திருக்கான்ல போய் ஃபுட்டை எடுத்துகிட்டு வா அப்படின்ற சொன்னதுமே அங்கே சரின்னு சொல்லிட்டு அங்கே ஃபுட்டை வந்துட்டு எடுத்துகிட்டு வந்துட்டுருக்கா. வந்துட்டு இல்லை எனக்கு பசிக்கல எனக்கு டயர்டாக இருக்குன்னு சொல்லிட்டு அங்கே ரூமுக்கு போகும்போது ஹீரோயினுமே அங்கே போனதும் அவன் ரொம்ப சோகமாயிட்டு அவங்க அம்மா பேசுனதை பற்றி அங்கே கேட்டதுமே இல்லை அம்மா வந்துட்டு சும்மா வீட்டிலே உட்காந்துட்டு இருக்காங்கல்ல, அவங்களுக்கு ஏதாச்சும் வந்துட்டு பொழுது போலன்னு பேசுவாங்க, நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க அப்படின்ற சொல்லிட்டு பேசினதும் உங்கள் அம்மா வந்துட்டு நான் விட்டுட்டு போயிடுவாங்கன்னு நினைக்கிறாங்களா, அப்படிலாம் நான் உன்னை விட்டுட்டு எப்பயுமே போக மாட்டேன்னு சொன்னதும் அப்படிலாம் ஒன்றும் கிடையாதுப்பா, நான் வந்துட்டு இந்த சின்ன வயசுலேயே குழந்தை குட்டின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி விஷயங்களில் போய் வந்து சிக்க விரும்பலை, ஆனால் அம்மா வந்துட்டு அதை நினச்சி தான் ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க, குழந்தை பெற்றுக்காமல் என்ன இவங்க பண்ணுறாங்கன்னு அப்படின்ற சொன்னதும் ஓ ஆன்ட்டிக்கு வந்துட்டு அதை நினச்சி தான் கவலையாக இருக்கான்னு சொல்லிட்டு அங்கே நம்ம ஹீரோயினை பிடிச்சி அவன் கிஸ் பண்ணிவிட்டு 2 பேருமே சேர்ந்து ரொமான்ஸ் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. அப்பாங்க நம்ம ஹீரோயின்ட்ட அவன் கேட்குறான் உனக்கு ஏதாச்சும் கம்ஃபர்டபுள் இல்லாமல் இருந்துச்சுன்னா நீ என்கிட்ட சொல்லிடலாம், நான் எல்லா ப்ராப்ளமே உனக்கு சார்ட் அவுட் பண்ணிப்பேன், எப்பயுமே உன் கூட சேர்ந்து இருப்பேன்னு சொல்லிட்டு அங்கே பேசும்போது அவளுக்குமே ரொம்ப சந்தோஷமாயிட்டுருக்கு.
பிறகு திரும்பவுமே 2 பேரும் சேர்ந்து அங்க ரொமான்ஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ண போகும்போது, அப்போ அவங்க அம்மாங்க வந்துட்டு கதவ நாக் பண்ணிட்டுருக்காங்க. இப்படி நான்சிக்கு வந்துட்டு ரொம்ப உடம்பு முடியல. நீங்க ஒரு டைம் வந்து பாருங்கன்னு சொன்னதும், அப்ப ஹீரோ சொல்றான், "என்னப்பா நான் வந்துட்டு என்ன போய் பார்க்கலாமா என்னன்னு?" சொல்லிட்டு கேட்கும்போது, "நம்மள விட்டா அவளுக்கு யார் இருக்காங்க? போய் பாருங்கன்னு" சொன்னதுமே, அங்க அவனுமே போய் பார்த்துட்டு அவளுக்கு ரொம்ப ஃபீவரா இருக்குன்னு சொல்லி அங்க இன்ஜெக்ஷன்லாம் போட்டுட்ருக்கான். அந்த பக்கத்து வீட்டு ஆன்டி அதெல்லாமே பார்த்துட்டு, "உன் ஹஸ்பண்ட் பார்க்க ரொம்ப ஹேண்ட்ஸமா இருக்கான். உன் முன்னாடியே வந்துட்டு வேற ஒரு பொண்ண இந்த மாரி ட்ரீட் பண்ணிட்டுருக்கான். வந்துட்டு உன்ன விட்டுட்டு போயிறாம என்னன்னு சொல்லிட்டு அங்கே பேசினதும் நம்ம ஹீரோயின், என் ஹஸ்பண்ட் என் கண்ணு முன்னாடி தானே பண்ணிட்டுருக்காரு, ஹெல்ப் பண்ணுறதுக்காக தான் வந்திருக்காரு அப்படின்றத சொல்கிறாங்க. பிறகு நான் சரி நான் வந்துட்டு இப்போ கிளம்புறேன்னு சொன்னதுமே, நான் வந்துட்டு இந்த ஊரில் எனக்கு யாருமே இல்லை உங்களை தவிர, அதனால் டிஸ்டர்ப் பண்ண வேண்டியதாயிருச்சு அப்படின்ற செட் அங்கே பேசினதும் கேட்டுட்டு அங்கே நம்ம ஹீரோ இருக்கட்டும் பரவாயில்ல அப்படின்ற சொல்கிறாங்க. நம்ம ஹீரோயின் நான் இங்கே போய் இருக்கவான்னு சொன்னதும், இல்லை நீ வந்துட்டு கிளம்பு டயர்டாக இருப்பேன்னு சொல்லிட்டு அவளை அங்கே அனுப்பி வச்சதுமே, நீ இப்பயுமே என்னை பற்றிக்கு ரொம்ப கேர் பண்ணிட்டு இருக்கேல, அதனால தான் என்னை இவ்வளோ தூரத்துக்கு நீ பாசமாக பார்த்துக்கிறேன்னு சொன்னதும், அப்படிலாம் ஒன்றும் கிடையாது, என்னோட ஒய்ஃப் சொன்னான் தான் நான் வந்தேன் அப்படின்ற செட்டு போனதுமே அதை கேட்டு அவளுக்கு அங்கே ரொம்ப கவலையாயிருது. நைட்டு அங்கே நம்ம ஹீரோயினுக்கு தூக்கமே வர மாட்டுது. என்னப்பா ஒரு வேளை அந்த ஆன்ட்டி சொன்னது நடந்துருமான்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் அவளுக்கு பயமாக வேற இருக்குது. அப்போ அங்கே நம்ம ஹீரோங்க வந்து அதை பார்த்துட்டு நீ என்ன இங்கே பண்ணிட்டுருக்கேன்னு சொல்லிட்டு கேட்கும்போது, நீ ரொம்ப கம்ஃபர்டபுள் இல்லாமல் ஃபீல் பண்ணுவேன்னு எனக்கு தெரியும், அதனால தான் நான் வந்துட்டேன்னு சொல்லிட்டு அவளை அங்கே வந்துட்டு ஹக் பண்ணிட்டு தூங்க ஆரம்பிச்சிடுறான். நெக்ஸ்ட் டே பார்த்தா நம்ம ஹீரோயின் அங்கே வந்துட்டு சாப்பாடு எல்லாமே விற்கிறதுக்காக வர்றா. அதுக்குள்ளே பார்த்தா இவங்க 2 பேருமே சேர்ந்து அங்கே ஃபுட் எல்லாமே சேல்ஸ் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. இவங்களுக்குமே அங்கே வந்துட்டு லைன் கட்டி அங்கே வந்துட்டு வியாபாரம் போயிட்டுருக்கு. அதை பார்த்துட்டு அங்கே சில கஸ்டமர்ஸ் வந்துட்டு, நீ தான் இதை பண்ண, உன்னை பார்த்து காப்பி பண்ணிட்டு இந்த மாதிரி பண்ணிட்டுருக்காங்க பாருன்னு சொன்னதுமே, அவங்கவுங்க தலையெழுத்தில் என்ன இருக்கோ அதான் நடக்கும். நான் வந்துட்டு இங்கே வந்து ஃபுட்டை சேல்ஸ் பண்ணலான்னா அவங்க சேல்ஸ் பண்ண என்ன தப்பு இருக்குது? எனக்கு வந்துட்டு நீங்கள் கண்டினியூவாக வந்துட்டு சப்போர்ட் பண்ணணும்னா நீங்கள் மட்டும் என்கிட்ட ஃபுட் வாங்க போதும் அப்படின்றத அவள் சொல்கிறா. வந்துடுறான். சரி ஓகே இந்த பண்ணை சாப்பிடுன்னு சொல்லிட்டு அவள் கொடுக்கும்போது, அதை சாப்பிட்டதுமே அவனுக்கு நாசிலே எழுது ரொம்ப காரமாக இருக்குன்னு சொல்லிட்டு, அப்போ அங்கே வந்துட்டு ஐயோ நான் வந்துட்டு உனக்கு காரமான ஃபுட்டு பிடிக்காது இல்லை, நான் ஏன் கொடுத்தேன்னு தெரியலன்னு சொல்லிட்டு அவங்க சாரி கேட்டுட்டு தண்ணி இல்லாமல் கொடுத்துட்டு அவனை சமாளிச்சுட்டு இருக்கும்போது, இந்த ஆன்ட்டி அங்கே வந்துடுறாங்க. நல்ல வேலை சாமி ஒன்றை மாதிரி ஒரு பொண்ணை போய் என் பையனுக்கு பிடிச்சி கட்டி வைக்கல, லின் மாதிரி ஒரு மருமகம் எனக்கு கிடச்சிருக்கா. அங்கே வாரு நீயும் மூஞ்சும் அந்த சாப்பாடுன்னு சொல்லிட்டு ரொம்பவே இன்சல்ட் பண்ணிட்டு இருக்காங்க நம்ம ஹீரோயின். பட் அவங்ககிட்ட வாயே கொடுக்க விரும்பலை. 2 பேரும் சேர்ந்து அதுக்கப்புறம் அங்கே வந்துட்டு காசு எல்லாத்தையுமே வந்துட்டு பார்த்துட்டு நம்மளுக்கு எவ்வளோ ப்ராஃபிட் கிடச்சிருக்கு பாருங்கன்னு சொல்லிட்டு சந்தோஷமாயிட்டு இருக்கும்போது, அந்த லீ அங்கே வந்துட்டு லின்ட்ட கோவப்பட ஆரம்பிச்சிடுறான். எதுக்காக நீங்கள் இந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க, எனக்கு ரொம்பவே அசிங்கமாக இருக்குன்னு சொல்லிட்டு பேசினதும், என்ன பேசிகிட்டு இருக்க, நம்மளுக்கு இதனால் எவ்வளோ வந்துட்டு ப்ராஃபிட் கிடச்சிட்ருக்கு தெரியுமா, இதனால் நம்மளோட கஷ்டங்களுமே நீங்கும்னு சொன்னதும், நான் அதுக்காக சொல்லலைன்னு சொல்லிட்டு உடனே வந்துட்டு நல்ல மாதிரி பேசி எங்கள் ட்ராமா பண்ண ஆரம்பிச்சிடுறான். அப்பாங்க ஒரு 2 பேர் வந்துடுறாங்க. உங்கள் ஃபுட்டை வந்துட்டு சாப்பிட்டு இன்றைக்கி எங்கள் உடம்பு ரொம்ப முடியாமல் போயிடுச்சு, உங்களால் தான் இத்தனை பிரச்சனை, நீங்கள் வந்துட்டு எங்களுக்கு கண்டிப்பாக ஹாஸ்பிட்டல் செலவுக்கு காசு கொடுத்தாங்கன்னு சொல்லிட்டு பேசினதுமே, அப்போ அந்த லீவ் வந்துட்டு அவங்கள சமாதானப்படுத்தி, நீங்கள் கேட்குறத விட அதிகமாக நான் கொடுக்குறேன், பட் எனக்காக நீங்கள் நாளைக்கு ஒரு வேலை பண்ணணும்னு சொல்லிட்டு சில விஷயங்களை அவங்க காதில் சொன்னதுமே அவங்களுமே ஓகேன்னு சொல்லிட்டு போகிறாங்க. நெக்ஸ்ட் டே நம்ம ஹீரோயினோட அந்த ஸ்டாலில் அந்த பர்சன் வந்துட்டு பயங்கரமாக சண்டை போட ஆரம்பிச்சிடுறான். உங்களோட ஃபுட்டை சாப்பிட்டு தான் எனக்கு ரொம்ப உடம்பு முடியாமல் போயிடுச்சு, அதுக்கு நீங்கள் கண்டிப்பாக வந்து பேமெண்ட் பண்ணி தான் ஆகணும்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்கும்போது, அப்போ அங்கே நம்ம ஹீரோயின் சரி ஓகே ஒன்றும் கவலைப்படாதீங்க, நான் வந்துட்டு இப்போ போலீஸை கால் பண்ணி கூப்பிடுறேன், அவங்க வந்துட்டு உண்மையை கண்டுபிடிக்கட்டும்னு சொன்னதும் அந்த பையன் ரொம்ப பயந்து போயிட்டு, ஐயோ கடவுளை எனக்கு எதுவுமே தெரியாது, இதெல்லாமே இவங்க தான் பண்ண சொன்னாங்கன்னு சொல்லிட்டு அவங்கள அங்கே கையை காமிச்சு விட்டான். அதை பார்த்துட்டு அவங்களுக்கு ரொம்ப ஷாக்காகி போயிடுது. என்ன பேசிகிட்டு இருக்கா, நாங்கள் ஒன்றும் பண்ணலைன்னு சொன்னதுமே, உங்கள் ஃபுட்டை சாப்பிட்டு தான் எனக்கு ரொம்ப உடம்பு முடியாமல் போச்சு, நீங்கள் தானே வந்துட்டு இந்த மாதிரி பண்ண சொன்னீங்கன்னு சொன்னதும் அண்ணன் ஏன்ட்டி பயந்து போயிட்டு, நான் எதுவுமே பண்ணலை, இதெல்லாமே லின் தான் சொன்னான்னு சொன்னதும் அவங்களுக்குள்ளே இப்படியே வந்துட்டு சண்டை வந்துடுது. அப்போ அங்கே அந்த அங்கிள் வந்துடுறாரு. அதை பார்த்துட்டு அவருக்கு ரொம்ப கோவமாகி போயிடுது. என்ன வேலை பண்ணிட்டுருக்கீங்கன்னு சொல்லிட்டு அந்த பையனுக்கு காசை கொடுத்து அனுப்பிவிட்டுட்டு, இந்த பக்கம் இந்த மாதிரி வேலை பண்ணிங்கன்னா சும்மா விட மாட்டேன்னு சொல்லிட்டு கோவப்பட்டுட்டு அங்கே நம்ம ஹீரோயின்ட்டையுமே அவர் ரொம்ப கோவப்படுறாரு. உன்னை யார் வந்துட்டு இங்கே ஸ்டால் எல்லாமே ஓப்பன் பண்ண சொன்னது, இங்கெல்லாம் வந்துட்டு யார் இந்த மாதிரி ஃபுட்டெல்லாம் விற்கக்கூடாது, ஒழுங்காக போய் அவங்க வீட்டில் வேலையை பாருங்கன்னு சொல்லிடுறாங்க. பிறகு அவங்க 2 பேருமே அங்கே வீட்டுக்குமே கிளம்பி போயிடுறாங்க. நம்ம ஹீரோக்கு அவங்க அம்மா அப்பா அவங்க மீட் பண்ண வர சொல்லி அங்கே லெட்டர் போட்டதுமே அதை பார்த்துட்டு அவன் ரொம்ப சந்தோஷமாயிட்டு, நான் வந்துட்டு நாளைக்கு என்னோட பேரண்ட்ஸை போய் மீட் பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு அவன் அங்கேருந்து கிளம்பி போனதும் நம்ம ஹீரோயினுமே ஓகேன்னு சொல்கிறான். பட் அவங்க அம்மா கோவமாயிட்டு திட்டாங்க, அவன் எங்கே போயிருக்கான்னு. இப்படி அவங்க அம்மா பார்க்க போயிருக்கான், ஒரு நாள் தான் சொல்லியிருக்கான்னு சொன்னதும், ஒரு நாளோ அரை நாளோ இல்லை 2 நாளோ பொண்டாட்டியை விட்டுட்டு தனியாக என்ன போகிறது, உன்னையும் தானே கூட கூட்டிகிட்டு போயிருக்கணும் அப்படின்ற சொல்லிட்டு அவங்களுக்கு ரொம்ப டென்ஷன் ஆனதுமே ஹீரோயினுக்குமே அதை நினச்சிட்டு என்ன ஆகுமோன்னு சொல்லிட்டு பயமாயிட்டுருக்கு.
பிறகு இங்கே வீட்டில் காமிக்கிறாங்க அந்த ஷூவோட அம்மா அப்பாட்ட அவன் நல்லா ஏற்றி விட்டுட்ருக்கா. உங்கள் பையனை வந்துட்டு ஒரு கிராமத்துக்காரி மயக்க வச்சிருக்கான். நீங்கள் வந்துட்டு உங்கள் பிள்ளைய இழக்க வேண்டியதாக இருக்கும். நீங்கள் பேசாமல் வந்துட்டு அவரை எனக்கு மேரேஜ் பண்ணி வச்சிருங்கன்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ அங்கே வந்துட்டான். அப்போ சந்தோஷமாயிட்டு அவனை போய் வெல்கம் பண்ணும்போது நீ என் ஒய்ஃபை பற்றி தேவையில்லாமல் இங்கே பேசிகிட்டு இருக்காதுன்னு சொல்லிட்டு அங்கே கோவப்பட்டதுமே அப்போ அவங்க பேரண்ட்ஸ் ஃபஸ்ட்டு அந்த பொண்ணை நீங்கள் மீட் பண்ண வை, நாங்கள் அதுக்கப்புறம் வந்துட்டு பிடிச்சதுன்னா உனக்கு மேரேஜ் பண்ணி வைக்கிறோன்னு சொல்கிறாங்க. நான் ஆல்ரெடி மேரேஜ் பண்ணிட்டேனே, நீங்கள் நினைக்கிற மாதிரி பொண்ணு அவள் கிடையாது, ரொம்ப நல்லவ, உங்களுக்குமே பிடிக்கும்னு சொன்னதும் அப்படின்னா நீ எப்போ மீட் பண்ண வைப்பேன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. கூடி சீக்கிரம் அப்படின்றத அவன் சொல்கிறான். இங்கே வீட்டில் பார்த்தா நம்ம ஹீரோயின் ரொம்ப சோகமாயிடுச்சேக்கா, ஏதாச்சும் வந்துட்டு விட்டுட்டு போயிட்டா என்ன பண்ணுறதுன்னு அவங்க அம்மா அப்பாவுக்குமே அதெல்லாமே நினச்சிட்டு அங்கே ரொம்ப கவலையாயிட்டுருக்கு. நைட்டுமே அவளுக்கு அங்கே தூக்கமே வர மாட்டுது. இதை பற்றி யோசிச்சுட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ அங்கே வந்து அவளை மீட் பண்ணுறதுக்காக அங்கே பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷமாயிட்டாங்க, ஹக் பண்ணிக்கிறா. ரெண்டு பேருமே அதுக்கப்புறம் கிஸ் பண்ணிட்டு அங்கே ரொமான்ஸ்மே பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. அப்பாவே நான் என்னோட பேரண்ட்ஸோட சேர்ந்து உன் கூட வந்து இருக்க வைக்கணும்னு ஆசைப்பட்றேன், நம்ம பெய்ஜிங் போயிடலாம், அங்கே வந்து உனக்கு நான் ரெஸ்டாரண்ட்டுமே ஓப்பன் பண்ணி கொடுக்குறேன்னு சொன்னதும் அதை கேட்டுட்டு அவளுமே அங்கே ரொம்ப சந்தோஷமாயிட்டு இருக்கா. நெக்ஸ்ட் டே அவங்க பேரண்ட்ஸ்கிட்ட இப்படி வந்துட்டு அவங்களோட வீட்டுக்கே போகிறோன்னு சொல்லிட்டு அவங்க குட் பை சொல்லிட்டு அங்கே கிளம்புறாங்க. வீட்டுக்கு நம்ம ஹீரோயினை கூட்டிகிட்டு போய் இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சதுமே அவங்களுக்கு பார்த்துட்டு ரொம்பவே பிடிச்சி போயிடுது. ரொம்ப சந்தோஷமாயிட்டு அங்கே வெல்கம் பண்ணுறாங்க. ஹீரோயின் அவங்களுக்காக ஃபுட் எல்லாமே சமைச்சு கொடுத்ததுமே சாப்பாடு டேஸ்ட்டை பார்த்துட்டு அங்கே ரொம்பவே வந்துட்டு அவங்க மயங்கியே போயிடுறாங்க. ரொம்ப நல்லா இருக்குமா அப்படின்றத சொல்லிட்டு இருக்காங்க. அங்கே நம்ம ஹீரோ அவளுக்கு நான் ஒரு ரெஸ்டாரண்ட் ஓப்பன் பண்ணி கொடுக்கணும்னு சொல்லிட்டு அதே மாதிரி அங்கே வந்துட்டு பண்ணிடுறான். அங்கே 50% வந்து ஆஃபருமே போடுறா. அதை பார்த்துட்டு அங்கே இருக்க எல்லாருக்குமே ரொம்ப சந்தோஷமாகிடுது. இப்படியே நம்ம ஹீரோயினுமே ரொம்ப சந்தோஷமாக ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க அவங்க லைஃப்பை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த சூப்பரான மூவியுமே வந்துட்டு இதோட கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்ச கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை கைஸ்.